1914 அந்த காலகட்டத்துல இந்தியாவும் பிரிட்டிஷோட ஆளுமைக்கு கீழே இருந்தது. அமெரிக்கா பக்கத்துல இருக்கிற கனடாவும் பிரிட்டிஷோட ஆளுமைக்கு கீழே இருந்தது. ரெண்டு நாட்டையும் ஆண்டுகிட்டு இருந்தது பிரிட்டிஷ்காரங்க தான், வெள்ளக்காரங்க தான். அந்த காலகட்டத்துல தலப்பாக கட்டியிருப்பாங்கல்ல சிங்குங்க, சீக்கியர்கள்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த சிங்குகள்லாம் இந்தியால இருந்து ஒரு கப்பல் மூலமா கனடாவுக்கு இடம்பெயர்றாங்க, குடிபெயர்றாங்க. அப்படி வந்தவங்களை கனடா திருப்பி அனுப்பிடுச்சு. வேற வழி இல்லாம திரும்ப இந்தியாவுக்கு திரும்பின அந்த கப்பல்ல இருந்து இறங்கிய சீக்கியர்களை அப்போ இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த வெள்ளக்காரங்களோட ஒரு பிரிட்டிஷ் நாய் ஒண்ணு உத்தரவு போட்டு அத்தனை பேரையும் துப்பாக்கியால சுட்டு கொல்றாங்க. பல பேர் இறந்து போனாங்க. சிங்குக அந்த டைம்ல சீக்கியர்கள் பல பேர் இறந்து போனாங்க. அதுல சில பேரை காப்பாத்துறதுக்காக குறுக்கால குண்டுகளை வாங்கினவங்க பல பேர், குழந்தை குட்டியை காப்பாத்துறதுக்காக உசுர கொடுத்து ஓடிக்கிட்டு இருந்தது பல பேர், இறந்தவங்களை தூக்க போய் அங்க அடி வாங்கினவங்க பல பேர். இப்படி பல பேர் 1914 அந்த சம்பவத்துல இறந்து போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. நாடு முழுக்க பேப்பர் செய்திகள்ல தலைப்புச் செய்தியா இதுதான் பேசப்படுது. இத பார்த்து பொங்கி எழுந்த ஏதோ ஒருத்தர் துப்பாக்கியில தோட்டாக்களை நிரப்பிக்கிட்டு விறுவிறுன்னு எங்கேயோ போய் அந்த துப்பாக்கியை எடுத்து எதுக்கு இருக்கிற யாரோ ஒருத்தர் சுட போறார். அப்படி சுட போகும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அங்க கட் பண்ணி எழுத்துக்கள்ல ஒரு சட்டத்தை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது எப்போ? 1914. அங்கிருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கனடாவில் பிரிட்டிஷோட ஆளுமைக்கு கீழே இருக்கிற அதே கனடாவில் இந்திய மக்கள் நிறைய பேரு கனடாக்கு வந்து குடியேறாங்க. அதை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எப்பா, கனடாவும் அன்னைக்கு ஓநாடா தான் இருந்துச்சு பிரிட்டிஷ் கிட்ட, இந்தியாவும் அன்னைக்கு ஓநாடா தான் இருந்தது பிரிட்டிஷ் கிட்ட. எப்படி பார்த்தாலும் பிரிட்டிஷோட ஆளுமைக்கு கீழே தான் ரெண்டு நாட்டு குடிமக்களுமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில இந்தியால இருந்து கனடாவுக்கு போய் தங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் பிரிட்டிஷுக்கு கிடையாது. ஆனாலும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்படி பிரிக்கிறாங்க. அதுவும் திடுதிப்புன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, சில பேர் ஒரு குடும்பத்துல சில பேர் முன்னாடியே கனடாக்கு வந்து செட்டில் ஆயிருக்கலாம், குடும்பத்துல இருக்கிற மீதி பேர் பின்னாடி வந்து ஜாயின் பண்றதா இருக்கலாம். இப்ப திடுதிப்புன்னு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால குடும்பம் ரெண்டா உடையுது. பாதி பேரு கனடாவில், பாதி பேரு இந்தியாலன்னு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க கொண்டு வந்த அந்த சட்டம் தான். இது 1908 நடக்குது. அப்புறம் பார்த்தா கனடால ஆல்ரெடி செட்டில் ஆன சீக்கிங்க சில பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சிங்குங்க என்ன பேசுறாங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க வேற ஒரு நாட்டுல இருந்து கனடால வந்து செட்டில் ஆக பார்த்தா அவங்க கிட்ட இவங்க வாங்குற பணம் 500 ரூபாய்னா இந்தியால இருந்து வரவங்க கிட்ட மட்டும் இவங்க வாங்குற பணம் 2000 ரூபாய். அதுவும் அந்த காலகட்டத்துல 2000 ரூபாங்கிறது அவ்வளவு பெரிய பணம். அவ்வளவு பணத்தை கொடுக்கணுமா? முக்காவாசிய ஆட்டைய போறானுங்க, லஞ்சமாவே எடுத்துக்கிறானுங்க போல. காசை வாங்கினாதான் அந்த மாதிரி ஆட்களை உள்ளேயே கனடாக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் அடக்குமுறை, ரேசிசம் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. 1907 2500 இருந்து 2600 சிங்குங்க இந்த ஏரியா பக்கம் வந்து செட்டில் ஆனாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 10 பேர், அதுக்கு அடுத்த வருஷம் 3 பேர், இப்படி குறைஞ்சுகிட்டே வந்துருச்சான். இப்படி வரக்குறவங்களை தடுக்கணும் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது, தடுக்க கூடாதுன்னு கோர்ட் சொல்லுது. வேலை பார்க்கிற அதிகாரிங்க என்னமோ சொல்றாங்க. இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய்னே தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்காங்க சிங்குங்க. இவங்களுக்கு சோல்ஜர்ஸ் வேணும், யுத்தத்துல ஜெயிக்கணும்ன்றப்போ எங்களுக்காக வந்து போராடுங்கன்னு கூப்பிடும்போது முன்னாடி வந்து போராடினது சிங்குங்க நம்ம தான். நம்மள மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணும். ஆனா சண்டை போட்டு முடிச்ச பிறகு, ஜெயிச்ச பிறகு அந்த ஜெயிச்ச இடத்துல வாழணும் அப்படின்னு வரும்போது வெள்ளக்காரங்க மட்டும்தான் அவங்களுக்கு வேணுமா? ஏன் நம்மள மாதிரி ஆட்களை சேர்த்துக்க மாட்டாங்களாக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே நாமெல்லாம் இங்க கனடால வந்து செட்டில் ஆயிட்டோம், இனியும் நிறைய பேர் இங்க உள்ள கொண்டு வரதுனால நமக்கு பிரச்சனை வராதான்னு கூட சில பேர் அங்க பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே செட்டில் ஆனவங்க ஓரளவு நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. ஆனா புதுசா வர்றவங்க பொழப்புக்காக கிடைக்கிற சம்பளத்துக்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சா நமக்கு பிரச்சனை ஆயிடும்னு ஒரு சிங்க எடுத்து சொல்றாரு. அப்பதான் ஒருத்தர் வரார். நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் தான் நினைக்கிறேன். இவர் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்க. கையில துப்பாக்கியோட எங்கேயோ போய் யாரையோ சுட போனாரு, சிரிச்சாரு இல்லையா? அவர் தான் இவர். அவர் வீராபதேசமா சொற்பொழிவெல்லாம் ஆத்துறார். எதுக்கு ஒருத்தவன் அதை எடுத்து பேசுவான். ஆனாலும் தலைவன் விடாம சொற்பொழிவாத்தி நம்ம மக்கள் வரணும், நம்ம கூட சேரணும்னா அவர்களை எதையும் வச்சு தடுக்க கூடாதுன்னு கட்டணேட்டா சொல்லிடுறாரு. அப்புறம் சின்ன பசங்க 2 பேர் விளையாடுறத காட்டுறாங்க. ஒரு குழந்தைய காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்கா. யார் அந்த குழந்தைன்னு கேட்டா நம்ம ஹீரோவோட மருமக புள்ள, பேரு கரம்கார். அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க போல. பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு மாமாவா கூட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். இந்தியால இருந்து நம்மள மாதிரி சிங்குங்க நிறைய பேர் வந்து இங்க செட்டில் ஆகணும், அப்பதான் நம்மளால குரல் கொடுக்க முடியும், நமக்காக குரல் கொடுக்க முடியும்னு ஹீரோ பேசிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் ஜனவரி 3ஆம் தேதி 1914 ஜப்பானோட ஹாங்காங் துறைமுகத்துல ஒருத்தர் வந்து இறங்குறார். ஒரு பெரியவர் சிங்கு பண்ணி தான் உள்ள அலோவ் பண்றாங்க. இந்தியால இருந்து இவங்க இப்ப வந்து சேர்ந்து இருக்கிறது ஜப்பான் பக்கம். ஏன்னா இங்க இருந்து கனடாவுக்கு கப்பல்கள் உண்டு. ஆனா இந்தியால இருந்து கனடாவுக்கு ஸ்ட்ரைட்டா கப்பல் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கனடா பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கிறோன்றாரு அவரை. எல்லாரும் அவரை பாபா பாபான்னு கூப்பிடுறாங்க. நம்மளும் பாபாஜினே கூப்பிடுவோம். நமக்குள்ளேயே நிறைய பிரிவினை இருக்கிறதா அங்க ஒருத்தன் சொல்றான். பாதி பேர் கனடாக்கு போலாங்கிறாங்க, பாதி பேர் ஏற்கனவே வந்தவங்களுக்கு வேலை இல்ல வராதீங்கன்னு சொல்றாங்க. நமக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருக்குன்னு சொன்னதும் அங்க இருக்கிற சிங்குகளுக்கு மத்தியில பாபாஜி சொற்பொழிவாத்துகிறார். சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்ல. கனடா மாதிரி ஒரு சுதந்திர தனி நாடு நமக்கு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அதுக்கு தகுதியானவங்க நாம தான். அவ்வளவு நம்ம உழைச்சிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், யுத்தம் பண்ணி இருக்கிறோம், போலீஸ்
போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் ஆட்கள் வேணும்னு சொல்லும்போது பஞ்சாப்ல இருந்து இளைஞர்களை அமிச்சது நாம தான். இப்ப இந்தியாவும் பிரிட்டிஷ்காரங்களோட ஆளுமைக்கு கீழே தான் இருக்கு, கனடாவும் பிரிட்டிஷாரோட ஆளுமைக்கு கீழே தான் இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் அவங்களோட குடிமக்கள் தான். நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத கூட அவங்க தடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மள கடைசி வரைக்கும் வேலைக்காரங்களா அடிமைகளாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க தானே அர்த்தம் அப்படிங்கிறார். கனடாவுக்கு போறதுக்கு இல்ல திரும்ப வருவதற்கும் நமக்கு முழு உரிமை உண்டு அப்படிங்கிறார். அப்பதான் ஒருத்தன் கேட்பான், இந்தியால இருந்து கனடா போறதுக்கு ஸ்ட்ரைட்டா ஷிப்பே இல்லையே, கப்பலே இல்லையே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அப்படின்னா நமக்காக நாமளே ஒரு கப்பல் செய்வோம், ஒரு கப்பலை விலைக்கு வாங்குவோம்ன்றார். எல்லா பேரும் ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க தாராளமா பணம் கொடுத்து உதவலாம்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் உதவுறீங்கன்னு கேட்க நிறைய பேர் தாராளமா கை தூக்குறாங்க. நிறைய பணம் போட்டு சொந்தமா ஒரு கப்பலே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் கனடால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிங்குகளுக்கு வருதுங்க. அவங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப கூட எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாரு. அவரோட பொண்டாட்டி இந்தியால தான் இருக்காங்க போல. இங்க வந்து சேர்றதுக்குள்ள புது சட்டத்தை போட்டு கெடுத்து விட்டாங்க. இப்ப அவளும் வருவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அப்புறம் எல்லா பேரும் சேர்ந்து அதை கொண்டாடுற விதமா அப்பா ஆடி ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். இருக்கிறத பிரிச்சுக்கிட்டு நல்லா தான் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அங்க இருக்கிற வெள்ளக்காரங்க வந்து டில்ல பண்ணுவாங்க. இவங்க சாப்பிடுற அந்த சாப்பாட்டையோ இவங்க வழிமுறைகளையோ மதிக்கிறதே கிடையாது. கிடைக்கிறதா விட்டு அடிக்கிறது நொறுக்கிறதுன்னு ஓவர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க குழம்ப தூக்கி வீச போக நம்ம ஹீரோ போய் பிடிச்சி போலின்னு ஒரு குத்து. அப்புறம் கூட 2 சிங்கிக சேர்ந்ததும் அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. அப்ப கூட இருக்கிற ஒருத்தர் தான் இதெல்லாம் அவங்க எதுக்கு பண்றாங்கன்னா ஹாப்கிங்ஸ்னு ஒருத்தவர் இருக்கிறான் போல, ஒரு வெள்ளக்காரன். அவனோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவங்க ஓவரா ஆடுறதா சொல்றாரு. எவன்டா அவன் இந்த ஹாப்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த பையதான் கனடாக்குள்ள வரக்கூடிய எல்லா பேருக்கும் பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகேவா இருந்தா உள்ள அலோவ் பண்ற ஆள் போல. ஆனா அந்த ஆளு லஞ்சம் வாங்கிட்டு தான் ஆட்களை உள்ள அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட ஒரு 4 சிங்கு இங்க வந்திருக்காங்க. பாஸ்போர்ட் வீசா எல்லாம் கிடைக்குமா? அப்ப வீசா கிடையாது, பாஸ்போர்ட் தான். பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது காசு கொடுத்தாதான் கொடுப்பேங்கிறாரு. லஞ்ச பணம் வாங்குறாரு. லஞ்ச பணத்துல ஒரே நோட்டு கீழே விழுந்துருங்க. வம்புக்குனே அந்த நோட்டு மேல காலை வச்சுக்கிட்டு இதை எடுத்து கொடுங்கடா அப்படின்னு மிரட்டுறார். எடுத்து கொடுத்தா தான் உள்ள அலோவ் பண்றேங்கிறார். ஒரு பெரியவர் சரி ஓகேன்னு எடுத்துக்க முயற்சி பண்ணும்போது நீ வேண்டா, அந்த சின்ன பையன் டேய் நீ வந்துடுறா அப்படிங்கிறாப்ல. அவன் என்னால எடுக்க முடியாது, தலையில தலப்பாக இருக்கும்போது அதுக்கு மரியாதை இல்லாம குனிஞ்சு எடுக்கிறது தப்புங்கிறாப்ல, எடுக்க முடியாதுன்னு நின்ட்டாங்க. உடனே அவர் இவன் எல்லாம் அப்ப கனடாக்குள்ள வரதுக்கு தகுதி இல்ல, இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டார். அப்போ அதே சிங்கிள் ஒருத்தவன் காதுக்குள்ள வந்து கடிக்கிறான். என்ன சொல்றான்னா, சார் ஒரு மேட்டர் கேள்விப்பட்டேன், இந்த ஹாப்கின்ஸோட ஸ்பை நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் தான் இவர். என்னதான் சிங்கா இருந்தாலும் வெள்ளைக்காரங்களுக்காக எடுபடி வேலை பார்க்கிற ஒருத்தர், ஒற்று வேலை பார்க்கிற ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியால இருந்து ஒரு பெரிய கப்பல் நிறைய இந்திய மக்கள் வரப்போறாங்கன்னு செய்தி அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேள்விப்பட்டதும் லீகலா எல்லாருக்கும் தெரிய ஒரு கப்பல் இங்க இருந்து வர்றாங்கன்னா நமக்கு லஞ்ச பணம் கிடைக்காது, அவங்கள தடுக்கணும்னு முடிவு பண்ணி குடுகுடுன்னு மேலிடத்துக்கு போய் மேட்டர் எல்லாம் சொல்றாரு. மேலிடத்தாலோ எப்பா நீ நியூஸ் ரொம்ப லேட்டா எடுத்து வந்திருக்கிற, அதுவும் கம்மியா எடுத்து வந்திருக்கிற, அவங்க ஷிப்பு வாங்குறதுக்காக ஹாங்காங் பக்கத்துல கப்பலை தேடிக்கிட்டு இருக்காங்க, பணம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க, கப்பல் கிடைச்சிட போகுது அப்படின்னு இருக்கிறாப்ல. உடனே இவன் கப்பலை கிடைக்க விடாம செய்யறதுக்கு நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணுமேனு கேட்க பண்ண சொல்லி கேட்போங்கிறாரு மேலிடம். அப்படி கேட்டுக்கிட்டதுனாலயோ என்னவோ கப்பல் கட்டக்கூடிய எவ்வளவோ பேரு கப்பலை இவர்களுக்கு விற்கிறதுக்கு தயாராக இல்ல. இந்த மேட்டரை கேட்டுட்டு பாபாஜிக்கு பயங்கர கோவம். நம்மள நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறாங்க, கப்பலை கொடுக்க மாட்டாங்கன்னு நாமளே காசு போட்டு கப்பல் வாங்கலாம்னு பார்த்தா இப்பயும் விட மாட்டேங்கிறாங்க, அட்வான்ஸ் பணம் கொடுத்து கூட கப்பல் கிடைக்கல போல. சரி இவங்க கொடுக்கலனா என்ன, ஜாப்பனீஸ்காரங்க கிட்ட கப்பல் இருக்காதா என்ன, அவங்க கிட்ட வாங்குவோங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரங்களுக்கும் இந்த ஜாப்பனீஸ் ஆட்களுக்கும் ஆகாது. சோ ஜாப்பனீஸ் கிட்ட கப்பல் வாங்கலாமே நினைப்பு. அதே சமயம் கனடால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள 2 குரூப்புக்கு நடுவுல சண்டை. கையில கோடாரி வச்சுட்டு ஒத்தால் பேசிட்டு இருக்கான்ல, அந்த ஆள் என்ன சொல்றான்னா, ஏற்கனவே இங்க வந்திருக்கிறவங்களுக்கே இங்க மரியாதை இல்ல, எதிர்பார்க்கிற சம்பளம் பத்தல, இது பத்தாதுன்னு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் உள்ள வந்தா அவங்க கம்மியான வேலைக்கெல்லாம் சேருவாங்க செய்வாங்க, நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, யாரும் இங்க வரக்கூடாது, நம்ம வந்து செட்டில் ஆனா போதும்பா, அடுத்தவங்க வரக்கூடாதுன்னு வெள்ளக்காரங்க பேசுறாப்ல இவர் பேசுறார். இவர் பேசல என்ன விதத்துல நியாயம்? இதே மாதிரி உனக்கு முன்னாடி வந்தவங்க சொல்லியிருந்தா நீ எப்படா உள்ள வந்திருப்பான்னு கேட்கறாப்ல இன்னொருத்தர். ஓவரா போக நம்ம ஹீரோ வந்து அட்வைஸ் போடுறார். உனக்கு என்னையா பிரச்சனை, இந்தியால இருந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்தா என்னையா தப்புன்னு கேட்டா, அவங்க எல்லாம் வந்தா இந்த நாட்டை இந்தியா மாதிரியே அழிச்சிருவாங்களாம், இப்படி வார்த்தையை விட்டாப்ல. எப்பா இங்க இருக்கிற ஆட்கள் டெய்லி குடிச்சுக்கிட்டு சூதாட்டம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை நாஸ்தி பண்ணலையா, செய்யலையா, நாம வந்து கடினமா உழைக்கிறதுனால இந்த நாடு கெட்டு போயிட போதா அப்படின்னு கேட்கிறார். அவங்க கண்டிப்பா வருவாங்க, நமக்காக ஒரு தனி கப்பல்ல வருவாங்க, அது நடக்குங்கிறாப்ல சொல்றார். 1914 மார்ச் மாசம் இப்போ தான் பேரனுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஜப்பான்காரங்க கிட்ட இருந்து ஒரு கப்பலை வாங்கியாச்சுன்னு, நமக்கு சொந்தமா ஒரு கப்பல் வந்துருச்சுன்னு சொல்றாப்ல. கப்பலோட பேர் என்னன்னு அவர் படிச்சு பார்க்கும்போது கப்பலோட பேரு கொமக்காடா அப்படின்னு ஏதோ சம்திங் வருதுங்க. இது என்னையா பேரு, நல்லா இல்லையே, கொமக்கடா மாறுனா நல்லாவே இல்லையே அப்படின்னு பேசும்போது பேர் சரியில்லையா, அப்ப அந்த கப்பல்ல போனா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு அந்த குழந்தை தெரியாதனமா கேக்குதுங்க. ஆனா அபசகுணமா அங்க சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனா குழந்தைய கொஞ்சிட்டு இந்த பேர் தானே சரியில்லை, பேரை மாத்தோம்னு பேரை அடிச்சுட்டு அவர் புதுசா ஒரு பேர் எழுதுறார். அங்க அவர் எழுதுற பேரு தான் குருநானக் ஜஹாஸ். அந்த கப்பலுக்கு இவர் வச்சிருக்கிற அந்த புது பெயர்.
பெயர் குருநானக் ஜகாஸ். இதுதான் இப்ப நம்ம பாக்குற இந்த படத்தோட பேரும் கூட. 2025 வந்த படம். இந்த நியூஸ் மேலிடத்துக்கு வந்துருச்சு. ஆமா, பிரிட்டிஷ்காரங்க தலையிட்டா அவங்களுக்கு எதிரா வம்பு பண்ற ஜப்பான்காரங்க வம்புக்குனே தான் கப்பலை வைப்பானுங்க. இப்ப கப்பல் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதையெல்லாம் அங்க இருந்து ஆர்கனைஸ் பண்றவன் இவன் அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். குருஜி தான் இதெல்லாம் பண்றாப்ல, பாபாஜி தான் இதெல்லாம் பண்றாப்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்ப ஜெயில அடைக்கலாமேன்னு கனடால இருந்து இந்தியன் பிரிட்டிஷ்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்றாப்ல அவரு. அடுத்து இந்தியன் பிரிட்டிஷார் குருஜிய புடிச்சு ஜெயில போட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த காலகட்டத்துல அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சிங்குக தான். எப்பரா எங்காலேயே பிடிச்சு நீ உள்ள போடலாம் அப்படின்னு கலவரம் பண்ணா, போராட்டம் பண்ணா, அடக்க வேண்டிய போலீஸே இங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்க வேற வழி இல்லாம பிரஷர் தராம அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல தெரியுது. ரிலீஸ் ஆகி சந்தோஷமா இங்க வராருங்க. விட்டுருந்தா என்ன ரொம்ப நாள் பிடிச்சு உள்ள வச்சிருந்திருப்பாங்க. நல்ல வேலை ஏதோ போராட்டம் பண்ணதுனால வந்தோம் அப்படின்னு இருக்காரு அவரு. அதே சமயம் இங்க இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இப்படி எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க நமக்கு குடைச்சல் கொடுக்கறதுனால கப்பல்ல இந்த மாதிரி போறது சட்டவிரோதம்னு நம்மளையே சில பேர் நினைக்கிறாங்க. அவங்க கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கறாங்க அப்படின்னு குண்டத்துக்கு போறாரு ஒருத்தர். வெளியில பார்த்தா சில பேர் எங்க கொடுத்த பணம் வரணும் சத்தம் போடுறாங்க. இதை ஜன்னல் வழியா பார்த்த மனுஷன் பணத்தை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு போய், இங்க பாரு, உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா இந்த அருக்கு பணம் எடுத்துட்டு போங்க. நாம அந்த நாட்டுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது முதல் படி. அந்த முதல் படியை தான்னா அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான படிகள் உண்டு. சமத்துவம், சமநீதி, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு. அங்க பார்த்து நடந்துக்குங்க. பணம் வேணும்னா எடுத்துட்டு தாராளமா போயிடலான்னு பணத்தை வச்சுட்டு போயிட்டாப்ல. அங்க ஒருத்தன் சீட் அடிச்சுட்டு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. விறுவிறுன்னு உள்ள வரும்போது பின்னாடியே சீட் அடிச்சிட்டு வராரு. அவர் இவங்கள மாதிரி தலைப்பாக கட்டல, வெள்ளக்காரங்க மாதிரி தொப்பி போட்டுருக்காப்ல. ஆனா தன்னை ஒரு சிங்குன்னு அறிமுகப்படுத்திக்கிறார். சிங்குங்க இந்த போயில போடுறது, சரக்கடிக்கிறது, இந்த சிகரெட் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி இவர் சிகரெட் பாக்கெட் வச்சிருந்த பார்த்தது ஒரு முறப்பார் பாருங்க. சிகரெட் எடுத்து குப்பையில போட்டாப்ல. அப்புறம் தன்னோட பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இவங்களும் கனடாக்கு வரணும், எங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்க, உன்னை பார்த்தா சிங்கு மாதிரி தெரியல, ஆனாலும் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்காக உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஆனா கப்பல்ல ஏறும்போது சரக்கடிக்கிறதோ புகையடிக்கிறதோ புகையில பயன்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்றாப்ல கூட இருக்கிறவர். சரி நீ ஒத்துக்கிறான். ஆனா கனடால ஏற்கனவே வந்திருக்கிற நம்ம ஹீரோ கூட வந்திருக்கிறவங்க எல்லாருமே நடந்து போகும்போது வரும்போதும் இந்த வெள்ளக்காரங்களோட தொல்லை தாங்க அங்கங்க ஒரு மாதிரி சிரிக்கிறது, வைக்கிறது, நக்கல் பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஒரு சிங்கு ஒரு வண்டியில வந்து இறங்குறார். வண்டியை ஓட்டிட்டு போறவன் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே போறாங்க. இவங்க ரெண்டு பேர் யாருன்னா வெள்ளக்காரங்களுக்காக சீக்கிரட்டா ஒற்று வேலை பாக்குறாங்க, போட்டு கொடுக்குற வேலையை பாக்குறாங்க. கார்ல வந்து இறங்கிட்டு போற ரேஞ்சுக்கு பெரிய ஆயிட்டீங்க இல்ல நீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. வண்டி ஓட்டிட்டு போனால அந்த ஆள் பேரு பெலா சிங்கா. அந்த ஹாப்கின்ஸோட நிழல் மாதிரி மேட்டர் எல்லாம் இங்க இருந்து கேதர் பண்ணிட்டு போறாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ குண்டு தூக்கி போறார். அவன் ஒரு களை எடுக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. ஞாபகம் இருக்கட்டும், யுத்தம்னு வந்தா இந்த கலைகளை தான் களை எடுக்கணும்னு சொன்னதும் அவனை என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் கரெக்டா தான் இருக்கிறேன், போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த அரசியல் இந்த பிசினஸ் இது எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வராதுங்கிறான். ஹாப்கின்ஸ் நல்லவனா கெட்டவனாங்கிறதால எனக்கு தேவையில்லைங்கிறான். ஆனா அவனோட பேச்ச கேட்டதுனால தான் நம்ம பெல்லா சிங் கார் வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், வசதி வாய்ப்போட இருக்கிறான். ஆனா நீதி நேர்மன் பேசிட்டு இருக்கிற ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன கிடைக்குது? ஹாப்கின்ஸ் மாதிரி ஆட்கள் மனசு வச்சாதான் நம்ம கப்பல் இந்த நாட்டுக்குள்ளேயே வர முடியும் தெரியும்லங்கிறாப்ல. ஏண்டா சொல்ற எல்லா வேலையும் செய்யறதுனால பெல்லா சிங் அந்த ஹாப்கின்ஸ் மதிக்கிறான்னு நினைக்கிறியா? அப்பையும் ஒரு நாயை பாக்குறாப்ல தானே பாக்குறான் நடத்துறான். இந்த காசு பணம் வசதி வாய்ப்பெல்லாம் மரியாதைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிறார். சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் ரெண்டுக்கு நடுவுல நீ நின்னா இந்த கரையோ அந்த கரையோ ரெண்டு கையிலையும் சேராம கடைசி வரைக்கும் கடல்லயே நிக்க வேண்டாம் இருக்கும், பாத்துக்க அப்படின்ட்டு போறாப்ல. புது கப்பல் ஒரு கப்பலை வாங்கியாச்சு இல்லையா, புதுசோ பழசோ வாங்கியாச்சு. சிறப்பான அவர்களோட பாரம்பரிய முறைப்படி ஒரு பூஜை பண்றாங்க. சீக்கிய மதத்தை உருவாக்கின முக்கியமான குருக்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்திட்டு அப்புறம் வரிசையா எல்லாரும் கப்பல்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பல்ல ஃபுல்லா கனடால போய் செட்டில் ஆக நினைக்கிற சிங்குகள் எல்லாம் ஏறியாச்சுங்க. இவர்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காகவே போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற சிங்குகள் எல்லாம் அங்க வந்து டாடா சொல்லி வழி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் இறங்கும் போதும் அந்த 2000 ரூபாய் தண்டம் கட்டணும். அதை கட்டுறதுக்கு கூட இவர்கள் தயாராகத்தான் இருக்கிறாங்க. ஆளுக்கு பணம் வச்சிருக்கதா சொல்றாங்க சில பேர். ஷாங்காங்லயும் ஜப்பான்லயும் இருக்கிற நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்திருங்க, நம்ம கப்பல் வந்துகிட்டு இருக்குங்கிறத தெரியப்படுத்திருங்கன்றாரு பாபாஜி. வேன்கவர்ங்கிற ஒரு ஏரியாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. அது ஏரியா பேரா மனுஷன் பேரான்னு தெரியல, ஊர் பேர் தானா, துறைமுகத்தோட பேரா. கேப்டன் கிட்ட நாம எப்படி பயணப்பட போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது, வண்டியும் புறப்பட தயாராயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட அடுத்த வண்டியில நீங்க எல்லாம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் கிளம்பி போறாங்க. சீரி பாஞ்சு போய்கிட்டு இருக்குது கப்பல். அதே சமயம் கனடால இருக்கிற பிரிட்டிஷ்காரனுங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. புறப்படுற இடத்துல தடுக்கலான்னு பார்த்தா முடியாம போயிடுச்சு. இங்க வரும்போது அவர்களை தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு மேலிடமும் ஹாப்கின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு நாம ஒரு பயத்தை உருவாக்கணும். அடுத்த கப்பல்ல இருந்து வரக்கூடிய சிங்குகள் எல்லாம் வந்து சேர்ந்தா இவர்களோட வேலைக்கோ இவர்களோட சம்பளத்துக்கோ எல்லாம் பிரச்சனை வரும். கம்மியான வேலைக்கு நிறைய பேர் வேலை பார்க்க வருவாங்க, இந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வரும்.
வரும், உங்க வேலைக்கு ஆபத்து வரும், அப்படி இப்படின்னு கிளப்பி பேப்பர்ல தலைப்புச் செய்தியா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. வரக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கிற மக்களை திருப்புவதற்கான முயற்சி இது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பிரச்சனையான பேப்பர் எல்லாம் கைமாத்திக்கிட்டே ஹீரோ கிட்ட வரைக்கும் வருது. பேப்பர்ல, எஃப்எம்ல எல்லாத்துலயும் இதை பத்தி தான் பேச்சான். எஃப்எம், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா நம்மளும் ஒரு காலத்துல இதே மாதிரி நமக்குன்னு பேப்பர், எஃப்எம் ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன் வச்சிருக்கும் போது அப்பதான் நம்மளோட தரப்பு நியாயத்தை நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு காலம் வருங்கிறாப்ல. எப்படி இவங்க ஒவ்வொரு நாடா கடந்து கனடாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கிறத அழகா மேப்லயும் நிஜத்துல கடல்லையும் காட்டுறாங்க. போக போற இடம், போக போற துறைமுகம் எப்படி இருக்கும்னு இங்க இருக்கிறவங்க மனசுக்குள்ள பல கனவுகளோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் சிங்கு தான், ஆனா சிங்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணாத ஒருத்தர் நாம துறைமுகத்துக்கு போய் நின்னா அவ்வளவு ஈஸியா நம்மள விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எடுத்து சொல்றாப்ல. கண்டிப்பா கப்பல் கனடாவுக்கு போய் சேரும். அப்படி அங்க போய் சேர்ந்த பிறகு உள்ள போறது எப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுங்கிறாரு இவர் ஒரு டாக்டரும் கூட. என் கூட சேர்ந்தீங்கன்னா சேஃபா அவங்களை உள்ள கூட்டு போவேங்கிறாப்ல. பாபாஜி பேச்சை கேட்டு அவர் ஸ்டைல போறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே ஒரு 10 பேர் பின்னாடி சேர்ந்துக்கிட்டானுங்க. யாரு பின்னாடி? டாக்டர் பின்னாடி. இந்த டாக்டர் தான் என் குடும்பத்தையும் ஏத்திக்கங்க, சீட்டு கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி வந்தவர். ஆனா வந்ததும் வேற வேலையை காட்டுறாரு பாத்துக்கங்க. போற வழியில எல்லாம் கப்பல் கொஞ்சம் தடுமாறும் போல. என்னடா அது அப்படின்னு பாக்குறதுக்காக மேல வராரு குருஜி. பாபாஜி பார்த்தா புயல் காத்து ஓவரா வீசுதுங்க. எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் மட்டும் பயப்படாம முன்னாடி வந்து நிக்கிறார். நம்ம மனசுல வீசுற புயலோட கம்பேர் பண்ணும்போது இந்த புயல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு தூரம் நம்மள கூட்டு வந்தவருக்கு நல்லபடியா கொண்டு போய் சேர்க்க தெரியாதா அப்படிங்கிறாப்ல. மனதார நம் குருக்களை கும்பிடுவோம், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பால்கனி பக்கம் ஏறி போறாருங்க. போகும்போது கப்பல்ல ஷேக்காக விழ போறாப்ல தெரிய எல்லாம் பதறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி முன்னாடி போய் ப்ரே பண்றாப்ல. இருக்கிற பசங்களை தெம்பூட்டுற வகையில பாட்டு பாடவும் செய்யறார். எல்லாருக்கும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கிறார். ஒரு வழியா அடுத்த நாள் காலையில விடிஞ்சு பார்க்கும்போது புயல் இல்லங்க. அவர் எதிர்பார்த்தாப்ல ஒரே அமைதிதான். கடலோட அழக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டேட் 23 மே 1914. கண்ணுக்கு ஏற்ற தூரத்துல நிலம் தெரியுது. கனடா வந்துட்டோமா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க. கனடா வந்துட்டோமான்னு ஒரு பையன் ரொம்ப குஷியாங்க சுத்தி திரியிறான். ஆனா பைனாகுலர்ல பார்க்கும்போது போட்டிக்கு ஏகப்பட்ட கப்பல் எதுக்க வந்துகிட்டு இருக்குது. கேப்டன் கிட்ட நீங்க புயல்லையும் நல்லா வண்டி ஓட்டுனீங்கன்னு பாராட்டுறாப்ல. அந்த புயலை நான் சமாளிச்சுட்டேன், வர்ற புயலை நீங்க எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கைகாட்டுறார். எதுக்க பார்த்தா நேருக்கு நேரா ஒரு போர்க்கப்பல் மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்குது. கூடவே நிறைய குட்டி குட்டி போட்டுகளும் வந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் தான் படையோட அந்த ஹாப்கின்ஸ் பைபிள்ல வந்து நிக்கிறான். கப்பலுக்குள்ள வந்த அதிகாரிகளை கை கொடுத்து நம்ம ஆட்கள் வரவேற்றா கைய கர்ச்சிப்பால தொடச்சுக்கிறாரு அந்த அதிகாரி. இது நம்ம குருஜியை கொஞ்சம் கோவப்படுத்துது, நம்ம பாபுஜியை கொஞ்சம் கோவப்படுத்துது. பாபாஜி முன்னாடி வந்து கை கொடுக்கிறார். நாங்க கை கொடுக்க மாட்டோங்கிறாரு அதிகாரி. அந்த அதிகாரி கூடவே நிறைய பேரை கூட்டு வந்திருக்கிறாப்ல. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்படி இப்படி நிறைய பேரை கூட்டு வந்திருக்கிறார். எல்லா பேரும் செக் பண்ணுவாங்க, உடல் ஆரோக்கியத்தெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு அங்க இருக்கிற ஒருத்தர் கப்பல்ல இருக்கிற மத்த சங்க தெரியப்படுத்துறார். அதே சமயம் கனடால ஏற்கனவே தரை இறங்கி இருந்தாங்கல்ல, சில நாட்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அவர்களை வரவேற்கிறதுக்காக வந்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்ததே பெரிய விஷயம், இன்னும் ஆட்களை கூட்டு வரீங்களாடா அப்படின்ட்டு. கப்பல்ல சோதனையும் நடந்துட்டு இருக்குது. வந்த மக்களையும் சோதிக்கிறாங்க, கப்பலையும் சோதிக்கிறாங்க. அங்க நடக்கிற எல்லா பேரையும் வந்த ஆட்கள் எல்லாம் ஓரளவு போட்டோ எடுக்கிறாங்க. மேபி பேப்பர்ல நாளைக்கு நியூஸ்ல கூட வரலாம், நல்லா ஜம்முன்னு போஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. வந்து இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம் போலயே அப்படின்னு எல்லா பேரும் சேர்ந்து போஸ் கொடுக்குறாங்க. போட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் இமிகிரேஷன் டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி எடுத்துட்டு வரலாமே இங்க வந்து பார்த்தா இமிகிரேஷன் டாக்குமெண்ட்டை காணோம். எங்கேயும் தேடி பார்த்து கிடைக்கல. என்ன பண்ணணும் தெரியாம இன்னொருத்தவன்ட்ட போய் டாக்குமெண்ட் இங்க இல்ல, மேல தேடிப்பாரு அப்படிங்கிறாப்ல. இன்னொருத்தட்ட போய் லேண்டிங் டாக்குமெண்ட், இமிகிரேஷன் டாக்குமெண்ட் காணாம போயிடுச்சு, தேடிட்டு இருக்கிறோம்னு சொன்னதும் அடுத்த ஆளு வருத்தப்படுறாரு. அதே சமயம் ஒருத்தர் குப்பையை எடுத்துட்டு போறாரு. அந்த குப்பைக்குள்ள அந்த டாக்குமெண்ட் கிடக்குதா என்னன்னு தெரியல. டாக்குமெண்ட் காணோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம்னு பாபாஜிட்ட வந்து அப்டேட் கொடுக்குறாப்ல. டாக்குமெண்ட் இல்லாம எங்களால உள்ள உங்களை அலோவ் பண்ண முடியாதுங்கிறாரு அந்த அதிகாரி. உள்ள சோதனைக்காக வந்த அதிகாரிங்க கிட்ட நம்ம தொப்பி போட்ட டாக்டர் உங்க சீனியர்ட்ட இத கொடுத்துரு அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. ஹாப்கின்ஸ்க்கு அப்டேட் வருது, அவங்க கிட்ட இமிகிரேஷன் டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு. ஆஹா சந்தோஷம்னு மனுஷன் சந்தோஷப்படுறாப்ல. அப்பதான் இங்க கனடால ஏற்கனவே இருக்கிற நம்ம ஹீரோக்கு அப்டேட் வருது, லேண்டிங் பேப்பர்ஸ், இமிகிரேஷன் பேப்பர்ஸ் காணோம்ட்டு. அந்த பேப்பர் ரொம்ப முக்கியமா, அந்த டாக்குமெண்ட். அது இல்லாம உள்ள காலடி வைக்க முடியாது. எய்தர் அவங்க அதை மிஸ் பண்ணிருக்கணும், இல்ல வரும்போதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு வராம மிஸ் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டா பேப்பர் இல்லாம வேற வழி இல்ல, அந்த கப்பல் திருப்பி அனுப்பப்படுங்கிறாப்ல. ஹீரோ அதை கேட்டு கோவப்படுறாப்ல. அந்த இன்னொரு சிங்கு அவன் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். சும்மா முகத்தை மட்டும் உருன்னு வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறான். லோக்கல் மக்களோ நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகளை நம்பி காலடி வைக்க கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலடி வைக்கணும்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோ உட்பட சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அதிகாரிட்ட போய் ஏதோ பேசி பார்த்திருக்கிறாப்ல நம்ம ஹீரோ. அவன் திட்டி அனுப்பிச்சு விட்டான். இங்க ஹாயா டீ சாப்பிட்டுக்கிட்டே வர்றவங்க திரும்பி போக போறாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதிகாரிங்களா. கப்பல நேரம் போயிட்டே இருக்குது. அவ்வளவுதாங்க, பேப்பர் இல்ல, எங்க வந்தீங்களோ அங்கேயே திரும்ப போயிடுங்கிறாப்ல. இங்கிலீஷையும் சொல்றாரு, ஹிந்திலையும் சொல்றாரு. இந்த பக்கம் ஒரு சிங்கு கவலையில சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காரு. குப்பை மாதிரி
ஒரு பேப்பர்ஸ் அங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. கரெக்டா அதை டிஸ்போஸ் பண்ண போற அந்த நொடி யாரோ அதை தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ஆபீசர்னு ஓடியாராப்ல. என்னடான்னு பார்த்தா தெரியாதனமா குப்பையில விழுந்து கிடக்குதுங்க. அதை டிஸ்போஸ் பண்ற அந்த நொடி அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சு ஒரு சிங்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். ரொம்ப சந்தோஷமா ஒப்படைக்கிறார். ஒரு வழியா எதிர்பார்த்த டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சுங்க. டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குன்ட்டாரு அதிகாரியும். வணக்கத்தை வச்சிட்டாரு நம்ம பாபாஜி. டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு அவங்க கோஷம் போட அந்த சத்தம் இங்க கேக்குதுங்க. அதிகாரிகளுக்கு நியூஸ் வருது. இப்போ பேப்பர் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு. இப்போ முழிக்கிறானுங்க. வேற என்ன சொல்றது இவர்களை தடுக்கிறதுன்ட்டு. நியூஸை கேள்விப்பட்டு ஏற்கனவே வந்த சிங்குகள் எல்லாம் சந்தோஷமா கோஷம் போடுறாங்க. அப்புறம் நம்ம ஹாப்கின்ஸ் வந்து கனடா கவர்மெண்ட், கனடா மக்கள் நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீங்க வர முடியாதுங்கிறான். அப்ப நம்ம சிங்கோ, நம்ம பாபாஜியோ, ஆனா உங்க கனட நீதிமன்றமோ இப்படி வரக்கூடிய மக்களை தடுக்கணும்ன்றதுக்காக நீங்க நிறைவேற்றின அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்களே அப்படின்னு வாதாடுறார். கோர்ட் என்ன வேணாலும் தீர்ப்பு சொல்லலாம், ஆனா நடைமுறைப்படுத்துற அதிகாரியை எங்களுக்கு அதுகளால உத்தரவு போட முடியாது. உங்களை பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது, வாங்க உள்ள உட்காந்து பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு ஹாப்கின்ஸ் கூப்பிடுறான். ஆனா மூடிய கதவுகளுக்குள்ள பேசி எனக்கு பழக்கம் இல்ல, எல்லாரும் பார்க்க எல்லாரும் புரிய ஓபனா தான் பேசணுங்கிற. சரின்னு எல்லாரும் பார்க்க ஓபனா உட்காந்து பேசுவோங்கிறாப்ல. அப்படித்தான் இப்ப பேச்சுவார்த்தை நடக்குதா? இல்ல, தனியா தான் பேசணும்னு அடம்பிடிச்சு தனி ரூமை வாங்கி நம்ம ஹாப்கின்ஸ் பேசுறாங்க. உங்க எல்லாரையும் உள்ள விடணும்னா இந்த ஆளுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் பணம் தரணுமா? அதுவும் அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பணம்னு யோசிச்சுக்கோங்க. ஆனா இந்த டீல் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கணும், வெளியில இதை பத்தி நீங்க சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி குடிப்பியான்னு கேட்டா இவங்க மதத்தின்படி யாருக்கும் சத்தியம் செய்து கொடுக்க கூடாதுன்னு இருக்குதான். அதனால நான் சத்தியம் செய்ய மாட்டேங்கிறாப்ல. படிச்சிருக்கிறியே, பிசினஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், சரிப்பட மாட்டேங்கிற, சரிப்போ அப்படின்னு விறுவிறுன்னு கிளம்பி வெளியில வராப்ல. என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணேன், ஆனா இந்த ஆளு என் உதவியை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கனடால ஏற்கனவே செட்டில் ஆன நம்ம சிங்குகளுக்கு இப்ப நியூஸ் வருதுங்க. இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் அவரு லஞ்சமா கேட்டிருக்கிறாருன்ட்டு. அதை கொடுக்க முடியாதுன்னு குருஜி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் பாபாஜி. அவங்க ரெடி பண்ண பணம் கப்பலுக்கும் வர அந்த பயணத்துக்குமே சரியா போயிருந்திருக்கும். அவங்க சார்பா நாம அந்த பணத்தை ரெடி பண்ணலாம்னு நம்ம ஹீரோ இங்க ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரி எவ்வளவு நாள் கப்பல் அங்கேயே கிடக்கணும்னு தெரியாது. அங்க இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கும் பணம் வேணும்ல, சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களே ஒரு கருப்பாடு இருக்குல்ல, அந்த கருப்பாடு ஹாப்கின் கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாப்லன்னு ஒருத்தவர் சொல்றாரு. ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லியா பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொன்னதும் சரின்னு அந்த கருப்பாடு ஒத்துக்குது. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏத்தாப்புல மீட்டிங்கும் அரேஞ்ச் ஆகுதுங்க. அந்த ஆளோட அடிமை சிங்குகள்லாம் அவர் சொல்றதை கேளு, இல்லனா கனடால இருக்க முடியாது பாத்துக்கன்னு மிரட்டுறாங்க. உங்க மிரட்டருக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ. உள்ள அவ்வளவு பணத்தை எங்களால ரெடி பண்ண முடியாது, நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் முயற்சி பண்றோம்னு பேசிட்டு இருக்கும்போது முழு டீலும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹாப்கின்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியில அந்த ஆளோட அடிமைகள் கூட நம்ம ஹீரோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒன்னும் இல்லாதவன் நீங்க எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமான்னு அடிமை சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறான். பாலே சிங்கா உள்ள பார்த்தா ஹாப்கின்ஸ் என்ன சொல்றான்னா, லஞ்ச பணத்தை வாங்கிட்டு எல்லாரையும் உள்ள விடுவேன், ஆனா பாபாஜியை மட்டும் உள்ள விட மாட்டேன், பாபாஜி கனடாக்குள்ள வரக்கூடாதுங்கிறாப்ல. அவர் உள்ள வந்து புரட்சி பண்ணா அப்படின்னு பயப்படுறாங்க போல. அப்புறம் இங்க வந்தவர்கிட்ட பார்த்து இங்க ஒரு ராணுவ அணிவகுப்பு நடந்தது போலங்க. அந்த அணிவகுப்புல சிங்குக பங்கெடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா சிங்குக ஒத்துக்கல போல. என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ தெரியல. அதை நீ பங்கெடுக்கல இல்ல அப்படின்னு இந்த ஆளு முறைச்சுக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு மட்டும் நாங்க வேணும், இப்ப பேப்பர்ல எங்களை நச்சுப்பாம்புகள் மாதிரி நீங்க சித்தரிக்கிறீங்க இல்ல அப்படின்னு அவர் கேட்கிறார். உங்களுக்கு இந்த நிலத்தின் மீது எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை எனக்கு இருக்குங்கிறாப்ல. இங்க வேலைக்கும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற உரிமைக்கும் சரி காசு கட்டணும் அப்படிங்கிறாரு. வெளியில கைகளை பாய்கிட்டு இருக்குது நம்ம ஹீரோ மூலமா. சத்தம் கேட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஓடியாந்து சண்டையை விலக்கி விடுறாங்க. சிங்கிளுக்கு நடுவுல நடக்கிற அந்த சண்டையை ஹாப்கின்ஸ் ரொம்ப சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறான். இங்க ஒருத்தர் பெரிய ஆளு மாதிரி உட்காந்துக்கிட்டு டெய்லி கப்பலுக்கு நாம தான் அவர்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு, அவங்க கடல்ல தானே இருக்கிறாங்க, வேணும்னா மீனை பிடிச்சி சாப்பிட்டுங்கிறாரு. நாம கொடுக்க வேண்டிய ரேஷன் எல்லாம் கொடுக்க கூடாது, நிப்பாட்டணுங்கிறாப்ல. பட்னியா கிடந்தா இங்க இருந்து அவங்க ஓடி போயிருவாங்கன்னு நம்புறாங்க. கப்பல்ல பார்த்தா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எல்லாம் தண்ணி இல்லாம மூஞ்சி எல்லாம் வறண்டு போய் இருக்கிறத கவனிக்கலாம். இந்த கப்பல் நமக்கு ஜெயில் மாதிரி இருக்குது, சாப்பிட சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, இந்த கப்பலை ஜெயில ஆக்கிட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க 2 பேர். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ சில பேரை கூட்டிட்டு போய் நேட்டிவ் கனடியன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் வந்து அங்க செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களா இருந்தவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கால சொல்லுவாங்க, இங்க நேட்டிவ் கனடியன் வேணா சொல்லிக்கலாம். அவங்க கிட்ட வந்து நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இந்த மண்ணோட தாய்மங்க நீங்க தான், நீங்க உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அவங்களோ மனிதர்கள் அத்தனை பேரும் என் மக்களே ஹெல்ப் பண்றோம்னு ஒத்துக்கிட்டாங்க போல. அவங்க உதவினால இவர்களுக்கு சமைக்க சாப்பிட தேவையான ரேஷன் எல்லாம் சின்ன சின்ன படகுல வந்து ஒப்படைச்சிட்டு போறாங்க. இதுல நிறைய அரிசி பருப்பு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அந்த நேட்டிவ் கனடியன்ஸ் தான். அவர்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சாப்பாடு கிடைச்ச விஷயத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் போறார். இப்ப அடுத்த பிரச்சனையை பத்தி ஒருத்தர் அங்க சொல்றாருங்க. அது என்ன பிரச்சனைன்னா, இந்த கப்பலுக்கு சொந்தக்காரர் இருப்பார்ல ஓனர், அவரு இவர்களை அங்கிருந்து பிக்கப் பண்ணி இங்க வந்து இறக்கிட்டு போறதுக்கு தான் பணம் வாங்கியிருக்காங்க. சொந்தமா கப்பல் வாங்கியிருக்குங்கிறதுனால நாமளே வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, வச்சுக்கவும் முடியாது. ஒரு ட்ரிப்புக்கான பணத்தை மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப 1 மாசமா வண்டி இங்க நிக்குது, இந்த 1 மாசம் வாடகை பணத்தை நாம கொடுத்தாகணும், அதுக்கு 1
லட்சம் ரூபாய் செலவாகும் போல. சரி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கலெக்ஷனை போட்டு அங்க கொடுக்க முயற்சி பண்ணுவோங்கிறாங்க. அதுக்கு மேல கிடைக்கிற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு வெள்ளக்கார வக்கீல் இவர்கள் சார்பா வாதாடுறதுக்காக உள்ளே வந்திருக்கா பாருங்க. இவங்க தரப்பு வக்கீலா ஒரு ஆளை வச்சுக்கிறதுக்கோ கோர்ட்டுல வாதாடுறதுக்கோ கூட கவர்மெண்ட் அனுமதிக்கலையா. அதையும் மீறி பொதுநல வழக்கு மாதிரி போட்டு கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. கோர்ட்டு கையை விரிச்சிருச்சு. தீர்ப்பு இங்க வந்திருக்குதுங்க. பெரியவர் படிச்சு பார்த்துட்டு டாக்குமெண்ட் இருக்கு, பணம் இருக்கு, இங்க வந்து இறங்குறதுக்கான எல்லா தகுதிகளும் நம்ம கிட்ட இருக்குது. ஆனாலும் நம்மள இங்க இறக்கிட மாட்டேன்னு சொல்றது அநியாயங்கிறாரு பெரியவர். திரும்பி போங்கிறாங்க அதிகாரிங்க. ஆக்சுவலா கோர்ட்ல நடந்த கேஸ் என்னன்னா, இத ஒரு பொதுநல வழக்கா எடுத்து வாதாடணும், அனுமதிங்க அப்படின்னு கேட்டுதான் அனுமதி கடிதம் கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த அனுமதியவே கோர்ட் மறுத்து இருக்குது. எல்லாம் இவங்க பேச கேட்டுதான் நடக்குது போல. இவங்க இந்த பக்கம் நடந்து வரும்போது, வக்கீலோட நடந்து வரும்போது, கனடால இருக்கிறவங்க ஒரு பெரிய கனடா கூட்டம் இவங்களுக்கு எதிராக கோஷம் போட்டு வர்றாங்க. நம்ம ஆட்களோ மைனாரிட்டி, அவங்களோ மெஜாரிட்டி. இவங்க எங்கடா உதவி பண்றேன்னு சொல்லி வக்கீலோட மண்டைய உடைச்சிட்டாங்க. ஹீரோ தான் ஓடியாந்து அவரை காப்பாத்துறாரு. துணியை பிச்சு கட்டுக்கு மருந்து போட்டு வராப்ல. மெஜாரிட்டி பீப்புள் மைனாரிட்டியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ கிட்ட வேற ஒரு சிங்கம் பார்க்க வரார். இங்க ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர் போல இவர். நீங்க யுத்தம் பண்ணுவதற்கு தயாராக இல்லாத வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற சுதந்திரமோ அமைதியோ உங்களுக்கு கிடைக்காதுங்கிறாப்ல. நாம இதை ஆரம்பிக்கல, அவங்க தான் இப்ப நமக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்காங்க. பதிலுக்கு நாம ஆயுதத்தை எடுக்கிறதுல தப்பு இல்லங்கிறாரு நம்ம ஹீரோ. நான் தயாரா இருக்கிறத நம்ம ஹீரோன்னு சொல்றாரு. மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இங்க ஹாப்கின்ஸோட ஆட்கள் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, மேலிடம் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்குதுன்னா, கடைசியா ஒரு புஷ் அவர்களை பெரிய அடியா அடிச்சு இங்க இருந்து விரட்டணும் அப்படின்னு இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஆட்கள் எல்லாம் புதுசா ஒரு இடத்துக்கு போய் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதுல, அங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த ஹாப்கின்ஸ் பைபிள்ல ஓவரா துடிச்சிட்டு இருக்கான், இந்தியர்களை கண்டாலே அவனுக்கு ஆகிறது இல்ல, ஆனா நிஜத்துல சொல்ல போனா அவனோட ரத்தத்திலையும் இந்திய ரத்தம் தான் ஓடுதுங்கிறாப்ல. நமக்கே ஒன்னும் புரியல, என்னடா சொல்றீங்கன்னு. எஸ், ஹாப்கின்ஸோட அம்மா ஒரு இந்தியன் தாய் போல, ஒரு இந்திய பொண்ணு போல. அதை மறைச்சு தன்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரிட்டிஷ்காரங்க தான் ஒரு பொய்க்கு பின்னாடி தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கானா. இந்த பக்கம் மீட்டிங்ல கப்பல்ல இருக்கிற உசுரெல்லாம் காப்பாத்தணும், அதுக்கு ஆயுதம் எடுக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு பேசுறாப்ல. ஆயுதத்துக்கு எங்க போறது நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதே சமயம் இங்க பிரிட்டிஷ்காரனுங்களோ ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. ஆயுதம் வாங்குறதுக்காக கன்னு கடைக்கு போய் ஆயுதங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோப்பா துப்பாக்கி வேணும்னு கேட்டா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஆட்கள் கேட்கறாங்க. 20ங்கிறாப்ல. 10 அதிகமா வேணும்னு கேட்க 100 கொடுக்கட்டுமான்னு கேட்கறாப்ல. இல்ல 10ங்கிறாங்க. அப்ப 200 கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாரு. 300 கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாரு. அதுவும் 10ங்கிறாங்க. இங்க பாருங்கப்பா, என்கிட்ட அதிகபட்சமா இருக்கிறது 500 தோட்டாக்கள் தான், அதுக்கு மேல என்கிட்ட தோட்டாக்களே இல்லன்னு சொன்னதும் சரி 500 வாங்கிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆட்கள் வாங்கிக்கிறாங்க. இப்போ டைம் 19 ஜூலை அதே வருஷம். திடீர்னு பார்த்தா போலீஸ்காரங்க ராத்திரியோட ராத்திரியா கப்பலுக்கு ஏறுறாங்க. நீங்க எதுக்கு இங்க கப்பலுக்குள்ள ஏறி வர்றீங்க நம்ம ஆட்கள் கேட்க, துப்பாக்கியோட பின்பக்கத்துல வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்து கண்ணா பின்னான்னு சிங்கில போட்டு அடிக்கிறானுங்க போலீஸ். பெரியவரோட கதவை வெளியில வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. சோ பெரியவரார வெளியில வர முடியல. நடக்கிற கூத்து அவரால் உள்ள இருந்து பார்க்கத்தான் முடியுது, தட்டத்தான் முடியுது. துப்பாக்கி முனையில நிறைய சிங்குகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. தள்ளி போறியா சுடவான்னு மிரட்டுறாரு போலீஸ்காரங்க எல்லாம். நம்ம ஆட்கள் ஒதுங்கிட்டாங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா, நங்கூரத்தை அறுத்து வரதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அதை பார்த்து பொங்கி எழுந்த சிங்குவத்தவர் நெருப்பு கங்குகளை கொண்டு வந்து மொத்தமா அவங்க மேல வீசி எறிய எல்லாம் பயந்து தடுமாறுவாங்க. அந்த கேப்ல உள்ள புகுந்து போலீஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பதறிக்கிட்டு வேக வேகமா இங்க வந்தா அந்த டாக்டர் மட்டும் சந்தோஷமா சிரிக்கிறான். 2 போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடிங்கி அடிச்சு போட்டு நங்கூரத்தை அறுக்க முயற்சி பண்ற அந்த ஆளை பார்த்து ஒரு முறை மறப்பார். துப்பாக்கியை லோடு பண்ணி இந்த பக்கம் குறி வைக்கிறார். ஆனா சுடல. ஒழுங்கா போயிருங்கன்னு சொல்லும்போது துப்பாக்கியை கீழே போட்டா அடிச்சு போட்டு துப்பாக்கியை அவங்க தூக்குறாங்க. போலீஸ்கள் எல்லாம் அடி வாங்குறத பார்த்ததும் திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறாரு ஒரு போலீஸ். உடனே வந்தவனுங்க வந்த வேலையை விட்டுவிட்டு தோத்து போய் திரும்பி போறாங்க. நங்கூரத்தை அறுத்திருக்காங்களா, என்னையா பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, பெரிய கப்பல சின்ன போட்டோட ஒரு கயத்துல கட்டிருக்காங்க போல தெரியுது. இன்னும் சுத்தி நிறைய போட்ல போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அந்த சின்ன சின்ன போட்ல இருந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம ஆட்கள் கல் எடுத்துட்டு வந்து கல்லால் அடிக்கிறாங்க. ஆனா அவங்க துப்பாக்கியால அடிக்கிறாங்க. சின்ன போட்ல கப்பலை இழுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த கயரை கோடாரியால வெட்டி அதை கட் பண்ண பார்க்கும்போது அவரை சுட்டுப்புட்டாங்க. தோப்பா கொஞ்சம் லூசா இருக்கும். இவங்க சுடும்போது ஏதோ ஆயிருக்கும் போல. அதை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் நான் வெட்டுவேன்னு வெட்டுறாரு. ஒரு வழியா அவங்க சின்ன போட்டோட கட்டி வச்சிருந்த அந்த கயத்தை வெட்டி தள்ளிட்டார். அப்புறம் பாபாஜியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த லாக்ல இருந்து. யாரா என்ன வெளியில வச்சு லாக் பண்ணதுன்னு கேட்டா, தெரியல சார் அப்படிங்கிறாங்க. உள்ள இருந்து கூட சில சதிகாரர்கள் நம்ம டாக்டர் கூட செஞ்சிருக்கலாம். வந்தவங்களோட தோல்வி உறுதியாகிவிட்டது. நாம கயரை கட் பண்ணிட்டோம்னு சொல்லும்போது வந்தவங்க அதுக்காக வந்தாப்ல தெரியல, வேற எதுக்காகவும் கூட வந்திருக்கலாம்னு சொல்லி முடிக்கல. அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தா, கன்னட நாட்டு போலீஸ கல்லாலையும் கரியாலையும் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு செய்தி. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் வன்முறையாளர்கள் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுக்கான முயற்சி. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் 1-2 துப்பாக்கி 500 தோட்டாக்களை எடுத்துக்கிட்டு தயாராறாங்க. கப்பல்ல நேத்து ராத்திரி தாக்குதல் நடந்திருக்குங்கிறத கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ எல்லாம் பொங்கி எழுதுறான். உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டதான்னு கேட்டா, உயிரிழப்பு எதுவும் இல்ல, ஆனா சண்டை கன்ஃபார்ம்ங்கிறாரு ஒருத்தர். தோட்டாக்களோட இவங்க
கல்லால் அடிச்சு சண்டை போட்டுருக்காங்கன்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. ஆயுதத்தை வாங்கிட்டு போற வழியில பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராப்ல தெரியுதுங்க. வண்டியை ஓரங்கட்ட சொல்லிட்டு நம்மால இறங்கிறான். நீங்க போங்க, உங்களுக்கு குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு தனியால இறங்கி போக பின்னாடியே வந்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க நம்ம ஹீரோவை. ஓட பின்னாடி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மால கனடாவுக்கும் இந்த பக்கம் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த எல்லையை கடக்குறான். இந்த கல்லுக்கு இந்த பக்கத்துல கனடா, கல்லுக்கு அந்த பக்கத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா. சோ எல்லாம் தாண்டிக்கிட்டு வரான். இந்த பக்கம் நம்ம ஆட்கள் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு சொல்லி ஏற்கனவே கனடால இருக்கிற சிங்குகள் எல்லாத்தையும் பார்த்து தூக்க ஆரம்பிக்குது போலீஸ். நம்ம ஹீரோவையும் தூக்கி பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் போட்டு அடிச்சா பதிலுக்கு நம்மால் அடிக்கிறார். ஒண்ணுக்கு 2 பேர் அடிச்சு சமாளிக்கிறார். மூணாவது ஒருத்தன் ஜாயின் பண்ணிக்கிறான். அவனையும் சமாளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இன்னும் 3 பேர் ஓடியாராங்க. அவங்க கிட்ட துப்பாக்கி வேற இருக்குது. துப்பாக்கி முனைக்குல நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. ஹீரோ கிட்ட இருந்த துப்பாக்கியையும் ஹீரோ கிட்ட இருந்த தோட்டாக்களையும் பிடிக்கிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற தோட்டாக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது. சும்மா இவங்களை டைவர்ட் பண்றதுக்காக கொஞ்சோண்டு தோட்டாக்களை வச்சுட்டு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல ஒரு ஆக்டிங்னு நினைக்கிறேன். நிஜத்துல நிறைய தோட்டாக்களும் துப்பாக்கியும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்குமோ என்னவோ தெரியல. கடப்புற போக்குல தான் அதை பத்தி நம்மளால சொல்ல முடியும். பார்த்தா இப்போ நம்ம பையில உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. துப்பாக்கி தோட்டெல்லாம் வாங்கியிருக்கிறியே, யாரை கொல்றதுக்காக வாங்கியிருக்கிற? இந்த போட்டோல இருக்கிற யாரையாவது கொல்றதுக்கு முயற்சி பண்றியா அப்படின்னு விசாரிக்கிறார். எதுக்கு ஆயுதத்தை வாங்கின, யாரை கொல்ல பார்த்தங்கிறதான் கேள்வி. டிரான்ஸ்லேட் வேற பண்றதுக்கு பக்கத்துல ஒரு சிங் இருக்கிறார். எவ்வளவு கேட்டோம் விசாரணைக்கு ஒத்துழைக்கல. ஓங்கி மூஞ்சிலே ஒரு அடி. சொல்றா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் கிடக்கணும் அப்படின்னு கேட்க, இல்ல தற்காப்புக்காக தான் வாங்கினேன், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வாங்கினேங்கிறான். ஏன்னா ரோட்ல போனாலே கன்னட மக்கள் எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க எங்களை, எங்கேயுமே எங்களால தனியா போக முடியல, வர முடியல, எங்களோட பாதுகாப்புக்காக வாங்கினதா சொல்ற. உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டோம்னு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கூட வந்த 2 பேரையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் கூட தான் வந்தாங்க, ஆயுதத்தை வாங்கினாங்கன்னு ஒத்துக்கணும்னு சொல்லி தான் அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா நம்மளால ஒத்துக்கல. இதை வெளியில மேலடமும் நம்ம பயிலும் பார்த்து ரசிக்கிறானுங்க. அந்த பக்கம் கப்பல்ல பார்த்தா டாக்டர், நம்ம பசி பட்னி தாகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறோம், கேப்டனுக்கு மட்டும் தண்ணி கரெக்டா போது பாரு அப்படின்னு ஏத்தி விட, விவரம் புரியாம சிங்குக கேப்டன் கிட்ட இருக்கிற தண்ணியை புடுங்குறாங்க. அவர் முறைக்கா பதிலுக்கு எல்லா சிங்குகளும் முறைக்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு அறிவில்ல, இது அவர்களுக்காக குரூவுக்காக அவங்க வச்சிருந்த தண்ணி, இதை எப்படி புடுங்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் தட்டி கேட்கிறாப்ல. நாம சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பாபாஜியும் சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறாரு. அப்புறம் என்னப்பான்னு கேட்டா, ஏன் வயிறு ஏன் தாகம், எனக்கு தான் ஏன் தெரியும் வலி, தடுக்கிற நினைச்சா எவனா வந்து தடுங்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்ல. வேற வழி இல்லாம விட்டாங்க. ஓபன் பண்ணி எவ்வளவு தண்ணி குடிக்கிறான்னு பாருங்க. ஒரு கப்பு நிறைய தண்ணி குடிக்கிறேன். எல்லாரும் பார்க்க தாகத்துல இருக்கிற அத்தனை பேரும் போட்டி போட்டு அந்த தண்ணியை உடுங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கலவரம் ஆகிட்டு இருக்குது பாத்துக்குங்க. எல்லாம் போட்டி போட்டு அந்த தண்ணிக்காக அடிச்சுக்கிறாங்க. டாக்டர் அதெல்லாம் பார்த்து அப்படியே கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிற. வெள்ளைக்காரங்க ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்காங்களா, செயல்படுத்துறாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு சங்கூதர சத்தம் கேக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா எல்லா பேரும் ஆச்சரியமா அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. எதரா அப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தா போர்க்கப்பல் ஒண்ணு இந்த பக்கம் இவர்களுக்கு பக்கத்துல நிக்குதுங்க. பீரங்கி இவர்களை பார்த்தபடி நிக்குது. டேய் சுடுறாதா சுடுங்கடா, பட்டினில சாகிறதுக்கு பதிலா உங்க குண்டுகளுக்கு இரையாகலாம், சுடுங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொருத்தர் முந்திக்கிட்டு நான் தான் மூத்தவன், ஏய் சுடுறாந்தா என்ன சுடுறா, உங்க பீரங்கிகளை டெஸ்ட் பண்றாந்தா ஏமல டெஸ்ட் பண்றா அப்படிங்கிறாரு இன்னொருத்தர். ஒருத்தன் தண்ணிக்கு அடிச்சு பிடிச்சு மொத வேலையா தண்ணி குடிச்சான் பாத்தீங்களா, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பிரிவினைகளை மறந்து, ஏய் சுடுறாந்தா ஏமல கைவிடா ஃபர்ஸ்ட் பாப்பான், டேய் வாடா அப்படின்னு அவர் முன்னாடி வந்து நிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரித்தாளும் சூழ்ச்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனா பீரங்கிகளை முன்னாடி வந்து நிக்கும் போது பிரிவினை மறந்து எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. சும்மா பயமுறுத்துறதுக்காக போர்க்கப்பலை இங்க வர வச்சது இவங்க தான் போல. அங்க இருந்து கால் வருதுங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னா ஃபயர் பண்றோம், ஆனா நாங்க போடுற 1-2 குண்டுகளுக்கு பயந்துகிட்டு போற கூட்டம் மாதிரி இங்க தெரியல. அடிச்சா மொத்தமா அடிச்சாகணும், அதுக்கு நீங்க தயாரா, நல்லா யோசிச்சு உத்தரவு கொடுங்கன்னு கேட்க அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன போடுறதுக்கு தாண்டா வாங்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹாப்கின்ஸ் கேட்டு பாக்குறான். தற்காப்புக்காக தானே நம்மளால அங்கேயே விடாம நிக்கிறார். நான் சொன்னா கேட்க மாட்டேன், உன் கூட வந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீ ஒத்துக்கிட்டா அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துடலாம், தண்டனை கொடுத்துடலாம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேல்ல, வாட்களையே சொல்ல வைப்போம்னு அடிமை நாய்களா சில பேர் வேலை பாக்குறாங்க இல்ல, அந்த நாய்கள் வந்து வாங்கின பிஸ்கட்டுக்கு குறைச்சிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம பையன் சிரிக்கிறான். அவங்கள மாட்டி விட்டா ஒன்ன ரிலீஸ் பண்ணிரோன்னு ஆஃபர் எல்லாம் கொடுத்து பாக்குறாப்ல. நம்மளால அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, மதிக்கவே இல்ல, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அப்புறம் அங்க வச்சுதான் அந்த மேலடம் பீரங்கியில ஒரு தோட்டாவை அமுச்சு விட்டோம். கப்பல் மேல படல, பட்டு இருந்தா கப்பல் மூழ்கி போயிருக்கணும். எது எப்படியோ அந்த கப்பல் கண்டிப்பா இந்தியா திரும்ப போகிறது. அப்படி திருப்பி அனுப்புற அந்த கப்பலை சிறப்பு வரவேற்பு கொடுத்து வரவேற்கிறதுக்கு இந்தியால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெடியாக காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாப்ல. அடுத்து கப்பல்ல பேச்சுவார்த்தைக்காக இவங்க வரானுங்க. மேலடமும் ஹாப்கின்ஸும் 22 ஜூலை 1914 ஆயிடுச்சுங்க. இவ்வளவு பிடிவாதம் ஆகாதுன்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கோர்ட்ல எங்க கேஸ எடுத்து நடத்தணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறார். முடியாதுங்கிறாங்க அவங்க. அப்படியா, சரி விடு, பிரேசில் நாட்டுக்கு நாங்க போறோம், அங்க போய் சேர்ற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாதுங்கிறா ஹாப்கின்ஸ். இந்தியா தான் திரும்பி போகணுங்கிறாப்ல. இப்ப நீங்க திரும்பி போலனா வன்முறை நடக்கும், ரத்த ஓடும் சொல்லும் போது, அட போப்பா, பசியோட கம்பேர் பண்ணும்போது ரத்தம் எவ்வளவோ பரவாயில்லன்னு ஒருத்தர் சொல்றான். உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றோங்கிற ஹாப்கின்ஸ். அட போயா, வெட்ட வெளியில ஜெயில் மாதிரி எங்களை அடைச்சு வச்சிருக்கீங்க, குடிக்கிறதுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சோண்டு தண்ணிக்கும் சோத்துக்குமே லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போ யுத்த கப்பலை போர்க்கப்பலை கொண்டு வந்து பக்கத்துல வேற நிப்பாட்டி இருக்கிறீங்க. நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் போதும் தம்பி போதும் அப்படிங்கிறாப்ல. நாங்க இப்ப நினைச்சா கூட இந்த கப்பலை மூழ்கடிச்சிட முடியும்னு மிரட்டி பாக்குறாரு. யாரும் இதை பத்தி நினைச்சு பார்க்க போறது இல்ல, பேச போறது இல்லங்கிறாப்ல. மக்கள் இதை மறப்பாங்களா
இல்லையாங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சாரு பெரியவர். நாங்க சொல்றத கேட்கலன்னா அட்லீஸ்ட் இவர் சொல்றதையாவது கேளுங்கன்னு வேற ஒரு சிங்க அறிமுகப்படுத்திட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. சொல்லிட்டு கிளம்பி போகும்போது பார்த்தா ராஜ மரியாதையோட வீரர்களோட பாதுகாப்போட நம்ம டாக்டரையும் டாக்டரோட குடும்பத்தையும் மட்டும் ஜம்முனுங்க இருந்து கூட்டு போறானுங்க. அதை பார்த்ததும் அவன் பேச்ச கேட்டு ஆன சில பேர் கோவப்படுறாங்க. கனடால ஏற்கனவே வந்து செட்டில் ஆன சிங் தான் இப்ப உங்க கிட்ட இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாரு. உங்களுக்காக போராடின ஒரு 3 பேர் அந்த ஆயுதத்தை வாங்க போன ஹீரோ அரசு செய்யப்பட்டிருக்கான். கூட வந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் அவங்களையும் என் கூட வந்தாங்கன்னு ஒத்துக்கிட்டா அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடும். உங்களுக்காக வாதாடிட்டு இருந்த பிரிட்டிஷ் வக்கீல் ஒருத்தவர் வெள்ளக்காரங்களாவே இருந்தாலும் இவர்களுக்காக வாதாடின வக்கீல் அவரையும் பிடிச்சி ஜெயில போட்டாங்களாம். எல்லாம் கையை மீறி போயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கையை விரிக்கிறார். நிறைய நாடுகளுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறார். நிறைய அப்பெல்லாம் மன்னராட்சி இருந்ததுல நிறைய மன்னர்களுக்கும் ராணிகளுக்கும் லெட்டர் போட்டிருக்கிறார். ஆனா யார்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. உங்களை நாங்க ஏத்துக்கிறோம் வாங்கன்னு சொல்லி கேட்டு நாங்க கப்பல் இருந்து கிளப்பும் போது ஒரு நல்ல வளமையான ஒரு நாட்டுக்கு வந்து சேர்றோம், பிரச்சனை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியுங்கிற ஒரு நினைப்போட வந்து சேர்ந்தோம். சுதந்திர காத்த சுவாசிக்கிறதுக்காக ஒரு நல்ல வளர்ச்சி எதிர்பார்த்து வந்தோம். ஆனா இங்க இப்படி பட்னி போடுவாங்க, மத்த இனத்துக்காரங்களை இப்படி அடிமைகளா நடத்துவாங்க, அது இன்னும் ஒளியலங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டோம். எந்த நாட்டுக்கு போனாலும் கடைசி வரை அடிமைதாங்கிற அந்த நினைப்பிலேயே எல்லா நாடுகளும் இருக்கிறவரை சமத்துவம் நமக்கு கிடைக்காதுங்கிறார். ஏற்கனவே கனடால செட்டில் ஆகிருக்கிற எங்களை மாதிரி ஆட்களால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல, மன்னிச்சுக்கங்க. வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, செய்யறோம்னு கையெடுத்து கும்புறாப்ல. பரவாயில்ல விடுங்க, கவலைப்பட வேண்டாம், எங்க தலையெழுத்து என்னவோ நடக்கட்டும், நாங்க திரும்பி போறோம். திரும்பி போகும்போது எங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு இதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிறாப்ல. தாராளமா ஏற்பாடு பண்றோங்கிறாப்ல. தான் பேரன் கூட என்னது அப்படிங்கப்பா, அதுதான் கனடா, நம் கனவு, இப்ப கனவு கலைஞ்சிருச்சு, நாம திரும்பி போக போறோம்னு சொல்லி வருத்தப்படுறாரு. எவ்வளவு கனவுகளோட வந்தாங்களோ அவங்க எல்லா கனவுகளையும் தொலைச்சிட்டு திரும்ப போறாங்க. அதே சமயம் இங்க பார்த்தா அவங்க திரும்ப போறாங்கிறதுனால அந்த மேட்டர் எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரணுங்கிறதுக்காக அடிச்சு கஷ்டப்படுத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கூட வந்த அந்த 2 பேரன்னு எல்லாரையுமே இப்ப கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. தான் மருமகளை பார்த்தது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கு வந்தா குழந்தைதான் மூலிகை மருந்தெல்லாம் போட்டு விடுது. இந்த பக்கம் அப்பாடா ஒரு வழியா வந்த ஆபத்தை வந்த தலைவலியை திருப்பி விட்டாச்சுன்னு ஹாப்கின்ஸும் மேலிடமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போறவங்க நிலைமை என்ன ஆகுன்னு கேட்டா இவங்க எல்லாம் நச்சு பாம்புகன்னு இந்தியால இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். வர்றவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில தான் போட போறாங்க, கடைசி வரை ஜெயில தான் கழிதுன்னு ரேஞ்சி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம புட்டுநிட்டு எல்லாம் வெளியில வந்துடக்கூடாது, கொஞ்ச காலம் நாம பிஸ்கட் போட்டோம்ல, அந்த நாய்களை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு மேலிடமும் ஹாப்கின்ஸும் பேசிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவங்களுக்காக ஒத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால கூடவே இருந்துகிட்டு ஒருத்தவன் அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. அடுத்து இன்னொருத்தவன் பிஸ்கட் தின்னுட்டு இருப்பான்ல பெல்லாசிங், அந்த பையில கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவனையும் கொல்ல போறாங்கன்னு பார்த்தா இல்ல, என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆளை இவங்க கிட்ட இருந்த ஒரு ஆளைய கொண்டு போட்டுட்டு அந்த பழிய நம்ம ஹீரோவோட குரூப் மேல போட்டாங்க. விட்டா அடுத்து உன்னையும் கொண்டுடுவான், பதிலுக்கு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு இந்த பெல்லாசிங்க நல்லா ஏத்தி விடுறாங்க. கவனமாரு, வெளியில போகும்போது பாதுகாப்பாரு, உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ ஏதாவது செய்யணும்னா தாராளமா செய் அப்படின்னு பேசுற. உன் பின்னாடி நாங்க இருக்கிறோம், பிரிட்டிஷ் கவர்மெண்டே இருக்குதுன்னு நல்லா ஏத்தி விடுறாங்க பெல்லாசிங்க. என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. இப்ப செப்டம்பர் 6ஆம் தேதி 1914 வருஷம் 1க்கு 2 துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நம்ம ஆட்கள் சாப்பிடக்கூடிய கேண்டீன் வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றவரு இறக்கமே இல்லாம சக சிங்குகளை கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுறான். வேண்டான்னு தடுக்க போனவரையும் சுடுறான். அதோட நிப்பாட்டல, அங்கிருந்த எல்லா பேரையும் கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. அந்த துப்பாக்கியில இருக்கிற தோட்டா காலியாகிற வரை சுட்டுக்கிட்டு இருக்கிறான். பிரித்தாளும் சூழ்ச்சியை எல்லா இடத்துலயும் பயன்படுத்தி இருக்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் அதிகாரிங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வரும். அந்த கோவத்தோடயே பழிவாங்க கிளம்பும் ஒருத்தர் உயிருக்கு போராடுறத பார்த்துட்டு மடியில தூக்கி வச்சுட்டு வருத்தப்படுறார். காலில் குண்டடி வாங்கினவர் அந்த பக்கம் தள்ள அடி போய்கிட்டு இருக்கிறார். ஆத்திர அடங்கல, கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷன் இறந்து போயிட்டாப்ல. இறந்து போனவர்களுக்கு ஈமச்சடங்கு நடந்துட்டு இருக்குது. அங்க வந்த போலீஸ்காரங்க அவங்களே கொன்ன ஒருத்தவனை கொலை பண்ணது இவன் தான் சொல்லி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோ கூட இருந்த ஆட்களையும் இழுத்துட்டு போறாங்க. சில பேரை இவங்க கொட்ட அடங்க மாட்டேங்குது. இப்ப எதுக்குடா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா அவங்க நாட்டெல்லாம் இறந்து போனவர்களை புதைக்கத்தான் செய்வாங்க, எரிக்க மாட்டாங்களா. நீ திருதுப்புனி எரிக்கிறேன்னு கிளம்பிட்டா புகை கிளம்பும்ல, எங்க முறைப்படி புதைச்சிரு அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. எரிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அரஸ்டே போல. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. அத்தனை பேரை சுட்டு கொன்னான்ல பெல்லாசிங், சொந்த இன மக்களையே அவன் கொல்லலன்னு வந்து சாட்சி சொல்லு, ஒன்னா ரிலீஸ் பண்ணிடுறோன்னு மறுபடியும் பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்த பாக்குறார். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு மாத்தி சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னு பேசணுங்கிறார். நம்மளால ஒத்துப்பனா என்ன முடியாதுங்கிறான். கூட இருக்கிற ஒரு சிங்கு கிட்ட சொல்லி புரிய வைப்பா அப்படின்ட்டு போயிட்டார். பேசாம எங்களோட ஜாயின் பண்ணிட்டு நாங்க தான் இனிமே இங்க எல்லாம் அப்படின்னு சீனை போட்டு காட்டுறாரு ஒருத்தர். அதை கேட்டு நம்ம பையன் சிரிக்கிறாப்ல. நெருப்புல போட்டு பொசுக்கிடுவோன்னு சொன்னாலும் சிரிக்கிறாப்ல. எலும்பு துண்டுக்கு வாழாடுற நாய் நீ எல்லாம் பேசாதராங்கிறாரு நம்ம ஹீரோ. காலால எத்தி உதைக்கிறான். இப்போ ஒருத்தவர் குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டார்ல, அவருக்கு ஒரு பையன் உண்டு, அவன் அனாதை ஆயிடுவான், அவனுக்காகவாது நீ யோசிக்க வேண்டாமான்னு அப்படி சென்டிமெண்டா பேசும்போது கழுத்தை பிடிச்சிட்டார். உன்ன மாதிரி துரோகிகளுக்கு நல்ல சாவே வராதுறான்னு சத்தம் போடுறாரு. சிங்குன்னோ சீக்குன்னு தயவு செய்து பேசாதரா நாய், அந்த வார்த்தையை சொல்ற தகுதி இல்லடா உனக்கு அப்படிங்கிறாப்ல. அப்புறம் இறந்து போனவர்கள் நினைச்சு அழுகையும் கத்தலுமாக இருக்கிறது. இப்போ நம்ம மக்கள் கனடாவுக்கு கப்பல்ல வந்த மக்கள் எல்லாம் கரையேற முடியாம இறங்க முடியாம திரும்ப இந்தியாவுக்கே திருப்பி விடப்பட்ட அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் கல்கத்தா துறைமுகத்துக்கு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. அங்கேயே தர்ணா போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்காங்க.
ஒழுங்கா எல்லா பேரும் இப்போ ஒரு ட்ரெயின் வரும், அதுல ஏறுறீங்க, பஞ்சாப்ல உங்க மாநிலத்துல கொண்டு வந்து இறக்கி விடுறோம், கிளம்பி போங்கன்னு சொன்னா நம்ம பல்க கிளம்பி போக மாட்டோம்னு அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பெரியவர் ஏதோ ஒரு டிமாண்ட் வைக்கிறார். ஒரு 5 சிங்குங்க மட்டும் குருத்வார் போகணுமா, அவங்கள அவங்க இடத்துக்கு போக அனுமதிங்க, அப்புறம் தான் நாங்க கிளம்புவோம்னு நம்ம ஆட்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இல்ல, எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவு எல்லா பேரையும் பஞ்சாப்ல கொண்டு வந்து இறக்கி விடுறதா, வேற இடத்துக்கெல்லாம் கூட்டு போக முடியாதுங்கிறாரு ஒருத்தர். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணுங்க, செலவுக்கு நாங்களே பணம் கொடுக்குறோம், பஞ்சாபுக்கு இங்க எங்க எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா, வாரண்ட காட்ட சொல்லுங்க, நாங்க போறோங்கிறாப்ல. அதையும் செய்ய முடியாதுங்கிறாங்க இவங்க. ஏதோ உங்களுக்கு பாவம் பார்த்து தான் ட்ரெயினை ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், டிக்கெட் எல்லாம் இல்ல, ஃப்ரீ தான், பிரிட்டிஷோட செலவுல நீங்க தாராளமா போலாம், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பரிசுங்கிறாப்ல. இது பரிசா, ஒத்துக்கலைன்னா கொலை பண்ணிடுவோன்னு அந்த மிரட்டலோட வரக்கூடிய இதுக்கு பேரு பரிசா அப்படின்னு கேட்கிறாரு, கிஃப்டா அப்படின்னு கேட்கிறாப்ல. எங்களுக்கு வக்கீல் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாப்ல. சொன்னா கேட்க மாட்டீங்களேன்னு அந்த போலீஸ்காரர் ஓரா பேசுறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்ததும் கையில லத்தி எடுத்துட்டாங்க, நேரா அந்த பெரியவர்கிட்ட தான் வராரு. ஓங்கி பெரியவர் மேல அடிக்க வரும்போது குறுக்கால ஒருத்தவன் தலையில அடி வாங்குறாங்க. அடி வாங்கினதுமே தலைக்குள்ள இருந்து அப்படியே ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. 3வது அடி அடிக்கும் போது பதிலுக்கு எத்திட்டாரு. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்பையும் பயப்படல. ஏன்டா கீழே வைக்கிற, நெத்தி போட்டுல வைடா, சுடுறா அப்படின்னு அடி வாங்கினவர் நிக்கிறாப்ல. இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்கன்னு போலீஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வலுக்கட்டாயமா எங்களை அந்த ட்ரெயின்ல ஏத்துறதா இருந்தா எங்களோட பணம் தான் வரும்னு உங்க உயரதிகாரி கிட்ட போய் சொல்லியா அப்படின்னு பாபாஜி பொங்குறாரு. உடனே பாபாஜியை பாதுகாப்பா பின்னாடி இழுத்து கொண்டு போயிடுறாங்க. பாபாஜிக்காக நாங்க கேடயமாக நிப்போம்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. உயரதிகாரி கிட்ட பாதுகாப்புக்காகவோ பர்மிஷனுக்காகவோ என்ன பண்ணணும்ன்ற ஆலோசனைக்காகவோ கூட கால் போகல, சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கிறாங்களோ என்னவோ தெரியலங்க. ஒவ்வொரு குண்டா இங்க இருக்கிற சிங்குகளை துளைக்க ஆரம்பிக்குது. கனவுகளோட போனவங்க எல்லாம் இங்க பணமா விழ ஆரம்பிக்கிறாங்க. பெரியவர் பார்த்து பதறாரு. தலையில எல்லாம் குண்டடிப்படும். சுடுறவங்க முட்டிக்கு கீழே சுட்டா கூட பரவாயில்ல, இறக்கப்படுறவனாவது முட்டிக்கு கீழே சுடலாம். ஆனா எல்லா பேரும் கழுத்துக்கு மேலதான் குறி வைக்கிறாங்க. தலைப்பாகையிலேயே குறி வச்சு சுடுறானுங்க, நெஞ்சில குறி வச்சு சுடுறாங்க. எங்க பார்த்தாலும் பணம் விழுந்துட்டு இருக்குது. சிங்கு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க தெரிச்சு. பெரியவருக்கு பாதுகாப்பா இருந்த ஆட்கள் ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் வாங்க போயிடலான்னு புடிச்சு இழுத்துட்டு போகும்போது அவர் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி தான் பல பேர் இங்க கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பா சுத்திக்கிட்டு இருந்த 2 பேர்ல இன்னொருத்தவரையும் முதுகுல சுட்டாங்க. ஒரு சிங்கு மட்டும் ஓடுறதா என்ன பண்றது தெரியாம நின்னுட்டு இருக்கிறார். பெரியவரோட பையனா பேரனான்னு தெரியல. அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தவர் ஓடிக்கிட்டு இருக்கிறார். பணத்தை மடியில போட்டு ஒருத்தவர் அழுதுட்டு இருக்கும்போது அவரையும் சொல்றாங்க. என்ன பண்றது தெரியாம திக்கு தெரியாம நின்னுகிட்டு இருந்தவரையும் சொல்றாங்க. அவரை கீழே வில போறவரை தாங்கி பிடிக்க போனவரையும் சொல்றாங்க. பாபாஜியை மட்டும் மிச்சம் இருக்கிறவங்க சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க போல தெரியுதுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ விட்டாங்க போல. ஹீரோவுக்கு இப்ப அப்டேட் வருதுங்க. பயங்கரமா மிருகத்தை விட மோசமா நடத்தி இருக்காங்க. துப்பாக்கியால சுட்டு கொன்னு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு குண்டடிபட்டு இருக்குது. பல பேரு கவலைக்கிடமா இருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. சொந்த மண்ணுல அவர்களுக்கு சாவு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கதறி அழுகிறாப்ல இருக்குது. கோபமும் ஆக்ரோஷமும் அதிகமாயிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடியே என் பாதுகாப்புக்காகத்தான் வாங்கினேன்னு ஊனி நின்னால, அதனால ஒண்ணும் பண்ண முடியாம அப்பா அவங்கிட்ட இருந்த 2 துப்பாக்கி கொஞ்சோண்டு தோட்டா. அதான் அவனோட ப்ராப்பர்ட்டி அவங்கிட்டே விட்டுட்டு போயிடுச்சு கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அது அவங்கிட்ட தான் இருக்குது. ட்ரெயின்ல ஏற மாட்டோம்னு சொன்னதுனால பெணமாக்கி ஏத்திருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாப்ல. இங்கேயும் சாவு, இந்திய மண்ணுலயும் சாவு. இங்க 2 சாவு, இந்திய மண்ணுல 50க்கும் மேல சாவு. நாளைக்கு இது 1000 ஆகும், அடுத்த நாள் 1,00,000 ஆகும். விடக்கூடாது, இவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறாப்ல ஹீரோ. நியூஸ் பேப்பர்ல இறந்து போனவங்களோட பேரை கூட பப்ளிஷ் பண்ணலையா. விட்டா நம் இனத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவானுங்க. அதிகார திமிரை காட்டுறதுக்காகத்தான் நம்மள கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு சில நாய்ங்க, நம்ம இனத்துல பிறந்த சில நாய்ங்க கூட உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த நாய்கள் உயிர் வாழ தகுதி இல்லாதவங்க. கோர்ட் அவர்களுக்கு தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, நாம தண்டனை கொடுக்கணும்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டார். நாளைக்கு அந்த பெல்லா சிங் மத்த சிங்குகளை கண்மூடித்தனமா சமைக்கிற இடத்துல சுட்டு கொண்டால, அந்த பயலுக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போதான். நம்மால துப்பாக்கி தோட்டான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. இப்ப பெல்லா சிங் கைது செய்யப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. கோர்ட்ல ஆஜர்படுத்த வந்திருக்காரு நம்ம ஹாப்கின்ஸ். உன் பின்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்டே இருக்குன்னு சீன போட்டாப்ல இல்ல, ஆனா ஒன்னும் பெருசாக ஹெல்ப் பண்ணாப்ல தெரியல. சார் உங்களுக்காக நாய் மாதிரி நான் உழைச்சிருக்கிறேன் சார், என்ன கைவிட்டுறாதீங்க சார்னு பெல்லா சிங் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல இப்படி என்ன அம்போன்னு விட்டு போக கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறான். நம்ம பய சீக்கிய கோயிலுக்கு போய் பழசெல்லாம் நினைச்சு பார்த்து சாமி கும்பிட்டு ஒரு முடிவோட தான் கிட்ட வந்துட்டு இருக்கிறார். பயப்படாதையா, தாராளமா போயா, கோர்ட்டுக்கு போயா, என் மேற்பார்வையில உனக்கு சாவெல்லாம் கிடைக்காதியா, போயிட்டு வாயா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இவனு நம்பிக்கையோட மேல ஏறான். நம்மால இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறார். இங்க வந்து பார்த்தா நம்ம ஹாப்கின்ஸ் நிக்கிறான். கோர்ட்ல இங்க தான் இருக்கிறான். வாப்பா, என்னப்பா மறுபடியும் அடி வாங்க வந்தியா அப்படின்னு வராரு. அவரு வந்தவர் துப்பாக்கி எடுத்து ஹாப்கின்ஸோட நெஞ்சிலேயே சுடுறாப்ல. சிரிச்சுக்கிட்டே அதுவும் 1 தோட்டா 2 தோட்டா 3 தோட்டா 4 தோட்டா, அதோட இல்லாம ஓங்கி ஒரு இடி. அடுத்து 5வது தோட்டா 5 தோட்டாவை இறக்கியாச்சு. அதுக்கு மேல தோட்டா இல்ல அந்த துப்பாக்கியில. அடுத்த துப்பாக்கி எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஒரு நாய் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏவல் வேலை பார்த்த ஒரு எச்ச நாய் ஓடிக்கிட்டு இருக்குது. பெல்லா சிங்கையும் அங்க இருந்து அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த துப்பாக்கி எடுத்து அதுல இருக்கிற தோட்டாவும் காலி ஆகிறவரை ஹாப்கின்ஸ சுட்டுக்கிட்டே இருக்கிற செத்தான் சேகர். மொத்த தோட்டாக்களும் காலியான பிறகு நம்மால அமைதியாகிறார். எல்லா பேரும் அங்க இருந்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் கூட என்ன பண்ணணும்னு தெரியாம அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்க கிட்டயே தன் ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம பய சரணடைறான். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவர்கள்கிட்ட சரணடைறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாய் ஓடியாந்துச்சுல, அதை இன்னொரு
இன்னொரு நாய்கிட்ட போய் பல பேரை சுட்டு கொன்ன அந்த நாய்கிட்ட போய் ஹாப்கின்சனை சுட்டு கொன்னுட்டாங்க. ஹாப்கின்சன் செத்துட்டா, நீ உன்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னதும் ஐயோ அப்படின்னு அவரு பதறாப்ல. வரலாற்றுல இங்க நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கியர்களுக்கிடையே சிங்குகளுக்கிடையே நடந்த சண்டைங்கிறாப்ல கதையை மாத்தி எழுத அவங்க முயற்சி பண்ணுவாங்க. வரலாறு என்னைக்குமே இந்த கதையை கதையா மட்டும் இல்லாம பொய்யான கதைகளையும் நம்பாம நிஜத்தை நம்பணும்னா அதுக்கு ஒரு பலி கொடுத்தாகணும்னு சொல்லி, அதுவும் கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு ஹாப்கின்சனை சுட்டு கொன்னது எதற்காகன்னா வரலாறு இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும், உண்மையிலே நடந்த சண்டைக்கு பின்னாடி இருந்தது அவன்தாங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். நம்ம பசங்களுக்காக வாதாடின வக்கீலே கூட ஏன்டா வன்முறையை கையில் எடுத்தேன்னு வந்து கேட்கிறாப்ல. உங்க கோர்ட்டால கொடுக்க முடியாத நீதியை நான் கொடுத்துட்டதா அவர் சொல்றாரு. நீதி கொடுக்கறதுக்கு நாம யாரு, அதுக்கு தான் கோர்ட் இருக்கேங்கிறாரு வக்கீல். அவர் சட்டம் படிச்சவர், அப்படித்தான் பேசுவார். எது இந்த நீதிமன்றமா, வாதாடுவதற்கு கூட எங்களுக்கு உரிமையை கொடுக்காத இந்த நீதிமன்றமா எங்களுக்கு நீதியை கொடுக்க போகிறது அப்படின்னு கேட்கிறாப்ல. செத்தவங்களை எங்க முறைப்படி எரிக்க கூட அலோவ் பண்ணாத உங்க நீதிமன்றமா எங்களுக்கு நீதியை கொடுக்க போகிறது அப்படின்னு கேட்கிறாப்ல. அரசியல், அதிகார அரசியல் எல்லாத்தையும் மறைக்குது, எல்லாத்தையும் மாத்துது. அதுதான் இங்க பெரிய ஆட்டம் ஆடி இருக்கிறதா சொல்றார். நாளைக்கு பேப்பர்ல கூட என்ன வில்லனாக்கி இவங்க விருப்பப்பட்டா இந்த கதையை முடிக்கலாம். ஆனா நாளைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி உலகமே பேசும். 100 பேர் பேப்பரை நம்பினா 10 பேர் நிஜத்தை பத்தி பேசுவான்ல. கோர்ட்டு வாசல்லையே கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தவனை சுட்டு கொண்டு இருக்கிறான்னா அவன் பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு நினைப்பாங்கல்ல, அதை தோண்டுவாங்கல்ல. அந்த கதை வெளியில வந்தா சந்தோஷங்கிறார். நம்ம வக்கீலு இவனுக்காக இந்த கேஸை நான் வாதாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்ட்டார். வேற யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வக்கீல வச்சு வாதாடிக்கங்க, என்ன விட்டுருங்கன்னு கையை வரிச்சிட்டு போயிட்டாரு நம்ம வக்கீல். கோர்ட்ல பார்த்தா இவரோட கேஸ் இப்ப நடக்குதுங்க. இவரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு வாதாடுறாங்க அவங்க. இவருக்கு மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் எடுக்கணும் வைக்கணும்னு ஒரு வக்கீல் வாதாடுறாரு. இவரு அரசு தரப்பால நியமிக்கப்பட்ட நம்ம ஹீரோவோட வக்கீல் போல. அதனாலதான் இவன் வாய திறக்கல அப்படிங்கறதுனால எப்படி வாதாடணும் என்ன வாதாடணும் தெரியாம இவருக்கு பைத்தியம். அதனால மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க, ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு தண்டனை கொடுக்காம ஜெயில் தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா சீனியர் வக்கீல் ஒருத்தவர், அவர் தான் எதிர்த்தரப்பு வக்கீல். அவர் இவன் குற்றவாளி, கொலகாரன், திட்டம் போட்டு பிளான் பண்ணி திட்டம் போட்ட இடத்துக்கே வந்து திட்டமிட்டபடியே சுட்டு கொண்டு இருக்கிறான், இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு அவர் கேட்டுக்கிறார். உங்க பர்மிஷனோட நான் இவர்ட்ட குறுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாருங்க. உன் வக்கீல் உன்னை பைத்தியங்கிறான், நீ செஞ்ச தனம் பைத்தியக்காரத்தனங்கிறான். அப்படியாப்பா அப்படின்னு கேட்டா இல்ல, முழு மனசோட நடக்க போற விளைவுகளை பின் விளைவுகளை தெரிஞ்சு திருப்தியா சந்தோஷமா மன நிறைவோட அவனை நான் கொன்னேன் அப்படிங்கிறாப்ல. அவனே ஒத்துக்கிட்டான். இதுல என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு அவரு கேஸா முடிச்சு விட்டாப்ல. கூடவே சில விஷயங்களை பேசுறார். கொலபண்ணன் தான், கொலகாரங்களை கொலை பண்ண வேணா அப்படிங்கிறார். வக்கீல நான் வச்சுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க நாட்டோட இந்த நீதிமன்றத்தின் மேலோ நீதியின் மேலோ எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை நம்பி வந்தவங்களை பல பேரை சாவுக்கு இரையாக்கி பணமாக்கி ட்ரெயின்ல ஏத்தி அமிச்சிங்களே, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் நானே நீதி கொடுத்துட்டேங்கிறார். எனக்கும் அந்த ஹாப்கின்சனுக்கு நடுவுல எந்த ஒரு பர்சனலா பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஆனா என் இன மக்களுக்கு நடந்த அத்தனை துரோகத்துக்கும் அவர்களோட சாவுக்கும் பின்னாடி இருந்தது அவன் தான். என் இன மக்கள் கிட்ட இருந்து லஞ்சமா எவ்வளவோ பணத்தை வாங்கி குமிச்சதும் அவன் தான். பணத்தையும் வாங்கிட்டு லஞ்சத்தையும் வாங்கிட்டு அவன் போடுற கண்டிஷனின் படி இருந்தா தான் உள்ள விடுவேன்னு சொல்லி மன்னர் மாதிரி நடந்துகிட்டதான் வந்தான். கூடவே சப்போர்ட்டுக்கு அந்த மேலிடம் வேற. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் லஞ்ச பணம் இல்லாம எந்த ஒரு இந்தியனும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்களை உள்ள விடல. அப்புறம் அதுவே அவங்களுக்கு எங்களுக்குமான ஒரு ஈகோ கிளாஷா மான பிரச்சனையா மாறிடுச்சு. ஒரு வேளை உள்ள விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு நின்னானுங்க. அதையும் தாண்டி உள்ள வந்த எங்களை ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தவரை திருப்பி விட்டாங்க, நண்பர்களை விரோதிகளை ஆக்குனாங்க. அவன் பண்ணதுலயே பெரிய தப்பு, சீக்கிய கோயிலுக்குள்ள புகுந்து ஒரு நாளைக்கு 2 வேளை கும்பிடக்கூடிய அந்த கோயிலுக்குள்ள வச்சு எங்க ஆட்களை சுட்டு கொன்னதுதான். அதுவும் ஹாப்கின்சனோட உத்தரவின் பேர்ல இங்க அது ஒரு தடவை நடந்திருக்குதான். நடத்துறது யாரு? நம்ம பெல்லா சிங். எஸ், அவன் உள்ள புகுந்து சுட்டு கொண்டது நாம கூட சாப்பிடுற இடம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இவர்கள் வழிபடக்கூடிய இடம் போல. இதையெல்லாம் செஞ்சது அவன் பண்ணது யாரோட உத்தரவின் பேர்ல? இந்த ஹாப்கின்சனோட உத்தரவின் பேர்ல. அதனாலதான் வாழை விட்டுட்டு சொன்ன தலைய சுட்டேன் அப்படிங்கிறாப்ல. நீ சொல்றதெல்லாம் போய்ப்பா, அவரெல்லாம் லஞ்சம் வாங்கலப்பான அந்த வக்கீல் பேசுனா, அட போயா, என்கிட்ட காசு வாங்கிட்டு என்ன இந்த கனடா நாட்டுக்குள்ள விட்டதே அந்த ஹாப்கின்சன் தான் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கு மேலிடமும் துணையா, நாங்கெல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க தான், ஃபாரினர்ஸ் தான். ஆனாலும் ஏதோ கனவுகளோட ஏதோ வாழ்க்கையை நடத்தலாமேன்னு உங்களை தேடி வந்தோம். இங்க வரதுக்காகவே நாங்க பல தியாகங்களை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா அப்படி வந்தவங்களை பணமாக்கி அமுச்சு வச்சது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறார். இதை எதிர்த்து நின்ன ஒரு சிங்கா, எனக்கு நீங்க தண்டனை கொடுக்கறா இருந்தா என்ன வேணா தண்டனை கொடுத்துக்கங்க, தண்டனையை முழு மனதாக ஏத்துக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார் அவரோட ஸ்பீச்சை. நீதிபதி இப்ப தீர்ப்பையும் சொல்லிட்டாருங்க. சாகும் வரை தூக்குல தொங்க விடணும்னு சொல்லிட்டார். அரஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. வெளியில வரும்போது தான் மருமக பிள்ளைய நினைச்சு தான் வருத்தப்படுறார். இப்போ தண்டனையை நிறைவேற்றக்கூடிய நாள் வந்துருச்சு. நீ பண்ணது பெரிய விஷயம்னு சாகர திருவாயில இருக்கிறவருக்கு இதை வரலாறு மறக்காதுன்னு சொல்லி நல்லபடியா விடை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தூக்கு மேடையில தூக்குக்காக தயாராக இருக்கிற ஒரு கருப்பு துணி போட்டு மூடி தூக்கு கயிறையும் வச்சு அப்புறம் இழுத்து விட்டாங்க. காலு துருதுரிக்க அவர் இறக்குறத போட்டோவை எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மேலிடமோ, அப்பாடா செத்துட்டானா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்பதான் நம்ம நாடு நிம்மதியாக இருக்கிறது. இனி வெளியில இருந்து எவனாவது இந்த மாதிரி நான் கனடாக்கு வருவேன் செட்டில் ஆவேன் எவனாவது வருவான், வரமாட்டான், என்ன மீறி வரவும் முடியாதுன்னு திமிரா நம்ம மேலிடம் பேசுறாப்ல. ஆனா இதெல்லாம் நடந்தது 100 வருடத்துக்கு முன்னாடி. இப்போ நடப்புல அதே கனடால 2025 என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. கேமரா அதே இடத்துல சுத்தி முத்தி
சுத்தியும் போய்கிட்டு இருக்கிற பல பேரை காட்டுது. அங்கேயே உட்காந்து ஒரு தாத்தா ஒரு பேரை உட்காந்து ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. யாரு இவங்கலான்னு பேரப்புள்ள கேட்க, நடந்த இந்த வரலாற்றை மறக்காம ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இந்த மக்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத கதகதையா எடுத்து சொல்லிக்கிட்டு இப்ப வரைக்கும் அதை மறக்காம அடுத்தடுத்த தலைமுறைக்கு நடந்த விஷயங்களை கடத்திக்கிட்டே வராங்க. அவங்க கதையோட மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட கதையும் சொல்லி அவர்களோட தியாகத்தை பத்தியும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே அந்த மேலடம் வரலாறு இதையெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. ஆனா இவங்க வாழையடி வாழையா அடுத்தடுத்து இதை மறக்காம விடாது ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, பேசிட்டே வராங்க. அப்புறம் என்ன மீறி இனி எவன் வரான்னு சொல்லலான்னு பார்த்தோம்ல, அப்படிலாம் சீனை போட்டுக்கிட்டு இருந்தாப்ல. இல்ல இப்ப கனடால அதிகமாக இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல மிக அதிகமாக இருக்கிறது சிங்குக மட்டும்தான். கனடாவில் வெளிநாட்டுக்காரர்களோட எண்ணிக்கையை எடுத்து எண்ணி பார்த்தா அதிகமா வரக்கூடிய எண்ணிக்கையில சீக்கியர்கள் அங்க குடியேறி விட்டாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு அந்த நினைச்சானோ அது அங்க நடந்துருச்சு. அது மட்டும் இல்லங்க, அடுத்து 2016 வருஷம் கனடிய கவர்மெண்ட் 1914 இங்க நடந்த அந்த கூத்துக்கு கவர்மெண்ட் தான் காரணம். சீக்கியர்களுக்கு சிங்குகளுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்துக்கும் இழப்புக்கும் அப்ப இருந்த கவர்மெண்ட் தான் காரணம். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறதா? அந்த கவர்மெண்ட் செஞ்ச தப்புக்கு இந்த கவர்மெண்ட் அப்போ மன்னிப்பு கேட்டது. நாடாளுமன்றத்திலேயே சபையிலேயே மன்னிப்பு கேட்டது. இதெல்லாம் அந்த மேலட அந்த டைம்ல நினைச்சு பார்த்திருக்குமா? இப்படி அரசாங்கமே ஒரு நாள் மன்னிப்பு கேட்கும்னு அதுவும் நடந்திருக்குது. அப்புறம் நிஜத்துல இந்த சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட போட்டோஸ், நிஜத்துல இந்த மாதிரி போராடுன அந்த பாபா சிங் நிஜ நாயகர்களோட போட்டோஸ் எல்லாம் காட்டி படத்தை முடிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. பெல்லா சிங்னு ஒருத்தவன் தானே நாய் வேலை பார்த்தான். ஹாப்கின்ஸ் சொன்னான்னு சொல்லி நிறைய பேரை சுட்டு கொன்னா. அந்த பயலுக்கு அடுத்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேளுங்க. கூட ஒரே ஒரு பையன் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பயலும் அப்புறம் காணாம போயிட்டான். அப்புறம் பெல்லா சிங்கோட வீடு எரிக்கப்பட்டது. யாரோ பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க போல. கூட உதவி பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர் அந்த விபத்துல இறந்து போயிட்டார். அப்புறம் 1933 அந்த துரோகிய அந்த பெல்லா சிங்க 3 சீக்கியர்கள் குத்தி கொண்டு போட்டாங்க. எஸ், அவனுக்கு அகால மரணம் தான். செத்தே போயிட்டான் பெல்லா சிங். எப்படி படம் நல்லா இருந்ததா? வேற ஒரு சிறப்பான தரமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் என் ஸ்கிரீன்ல வரும். இப்போ நான் பேசும்போது கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ வந்தாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அப்பப்போ ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் அதில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.